தெய்வ வார்த்தை எங்களுக்கு தியானிக்க உதவி செய்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். ஓகேவா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க ஐ ரிசால்வ்டு, தீர்மானித்தேன். பவுல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஸ்டாண்ட் எடுத்தது. இயேசு கிறிஸ்துவை தவிர இப்போதைக்கு நீங்கள் வேறு ஒன்றும் அறிய வேண்டாம். அவரை தவிர அல்லது அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் என்கிட்ட இருக்குது, அதை நான் சொல்லலாம். பட் அது வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக அவரை மட்டும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. அவரை தவிர நீங்கள் ஒன்றும் அறிஞ்சு கொள்ள. நானும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன். நீங்கள் கூட யோசிக்கலாம், என்னென்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்படி பேசுகிறீங்க, இயேசு கிறிஸ்து அறியாமல் இருக்குமான்னு சொன்னால் ஆச்சரியப்படுங்க. யாருமே அறியலைன்னா இங்கே மட்டும் சொல்லலை, இந்த என்ன சொல்கிறது, யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன்ல, அது எந்த சர்ச் எடுத்தாலும் சரி சேலஞ்ச். ஒருத்தரும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியலை. இதில் பார்ப்போம், என்ன இதில் டைம் ஆயிடும்னு பார்க்குறேன். இது நல்லா இருக்குது. நானே படிச்சிடுறேன். டைம் இல்லை. படிக்கிறியா? படிப்பினா மெசேஜ் 1 கொரிந்தியர் 2:2 அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க. தமிழில் இயேசு கிறிஸ்து என்று வேறு ஒன்று நீங்கள் என்ன அறியாதிருக்கா, நான் என்ன பண்ணேன், தீர்மானித்தேன்றார். அது இன்னும் சூப்பராக இருக்குது பாரு, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் அது. 1 கொரிந்தியர் 2:2. ஒன்றில் கூட வாசிக்கலாம். You will remember, friends, that when I first came to you to let you in on God's sheer genius, I didn't try to impress you with polished speeches and the latest philosophy. Polished speeches. அது என்ன சொல்கிறது, பாலிஷ்ட். ஆகவே இறை மக்களே, தேவகுமாரன் நான் இன்னும் கூட பிரசங்கமாக பண்ணுறதில்ல எனக்கு உடன்பாடு இல்லை. வீட்டில் எப்படி பேசுகிறோம், நான் அப்படி தான் பேசுகிறேன். இன்னும் கூட கலவைக்கையில் பேசணும். சரி, அதான் பாலிஷ்டு ஸ்பீச். Polished speeches and latest philosophy. என்ன அவன் மண்டை இல்லை, கமாலியால் பாதத்துக்கெல்லாம் கல்வி கட்டுறவன் யார்? ஹீப்ரு தெரியும், க்ரீக் தெரியும், அராமைக் தெரியும். க்ரீக்லேயே நிறைய அரோட்டர்ஸோடைய ஸ்பீச் அவனுக்கு தெரியும், ஃபிலாசபி தெரியும். அரிஸ்டோ, பிளேட்டோ, அவங்களுடைய மண்டை அவ்வளோ சரக்கு பவுலுக்கு. அவ்வளோ தெரிஞ்சவன் சொல்கிறான், அதெல்லாம் ஒரு மூலையில் வச்சுட்டு டைரெக்டாக சிம்பிள், I resolved you should know only Christ Jesus, the Christ crucified on crosses. வாசிமா.
I deliberately kept they are deliberately kept. Deliberately வேணும்னு சுயஞானத்தோட ஒரு பிளான் பண்ணி வேணும்னு deliberately kept. I deliberately kept it plain and simple. ரொம்ப பிடிக்கணும். plain and simple. போட்டு குழப்பாத. ரொம்ப பிளைனாக சொல்லு, சிம்பிளாக சொல்லிடு. அப்படியே சுற்றிலாம் தொட வேண்டாம். plain and simple. I deliberately kept it plain and simple. First Jesus and who he is. Fantastic. இது தமிழ்லாம் வரல. First Jesus. நான் முதல்ல உங்களுக்கு யாரை சொல்லிடுவேன். and who he is, அதான் மெயின். இப்போ எல்லாம் இயேசுவை தான் சொல்கிறாங்க. ஆனால் who he is, அவர் யாருன்னு இன்னும் கரெக்டாக சொல்லலை. இப்படி சொல்லிடுற உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. இப்படி சொல்கிறார், இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஆதாம் பாவம் செய்த உடனே முழு உலகம் பாவத்திற்குள் விழுந்து போனபடினால் தன் ஒரே பேரான குமாரனை நீ சென்று மக்களுடைய பாவங்கள் எல்லாம் நீர் மன்னித்து அக்கிரமத்தை கழுவி சாபங்களை போக்கி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து வா அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அவரும் அதே மாதிரி 33 வருஷம் அந்த பூமியில் இருந்தார். சொல்லனா பாடுகள் கஷ்டங்களை பட்டார். சிலுவையில் உச்சக்கட்ட பாடுகளை பட்டார். தேவனே தேவனேன்னு கத்தினார். அடக்கம் பண்ணார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அல்லேலூயா. அவ்வளோதானா? நான் சொன்னது தப்பா? ரைட். பட் ஹூ ஹீ இஸ்ங்கிறது தட் இஸ் நாட் கம்ப்ளீட் பிக்சர். தட் இஸ் நாட் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஹூ இஸ் ஹீ இவ்வளோதானா? அதான் அவர் சொல்கிறார். ஹூ இஸ் ஹீ, தென் first Jesus and who he is, then Jesus and what he did, Jesus crucified. Who he is and what he did, Jesus crucified. Thank you. இயேசு அவரை அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாத தீர்மானம். அதான் நான் சொன்னேன். தி பர்சன் ஹூ லிவ்ட் ஆன் எர்த் அண்ட் ஹி வென்ட் டு கிராஸ் அண்ட் ஹி ரோஸ் அகைன் அண்ட் அசெண்டட் டு த ஹெவன். அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. we have a small Jesus. Not only Pentecostal, the whole complete Christianity having the small Jesus. ஆனால் பவுல் ரிசால்வ் பண்ணது, பவுல் டிட்டர்மைன் பண்ணது, பவுல் டிசைட் பண்ணது இந்த இயேசுவை இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ஷார்ட் ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஷார்ட் ஸ்டோரி மட்டும் இல்லை, லாங் ஸ்டோரி இதுதான். திருப்பி இதை தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அது நம்முடைய ஹேபிச்சுவல் தாட். இப்படியே நம்ம இயேசுவை குறித்து நம்ம தாத்தா நம்ம அப்பா அம்மா சொன்னாங்க, நம்ம அப்பா அம்மா நம்மகிட்ட சொன்னாங்க, நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஸோ generation to generation we have to address our Jesus Christ is a very small Jesus. அதான் பவுல் சொல்கிறார், நோ, நான் ஒரு கிரைஸ்ட் வச்சுருக்கேன், நான் ஒரு இயேசு வச்சுருக்கேன், அவரையன்றி நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்தேன். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ அவருடைய வேர்ஜின் பர்த்து உண்மை இல்லையா? அவருடைய இன்கார்னேஷன் உண்மை இல்லையா? அவருடைய மினிஸ்ட்ரி உண்மை இல்லையா? அவருடைய குருசிஃபிகேஷன் உண்மை இல்லையா? அவருடைய ரிசரக்ஷன் உண்மை இல்லையா? அவருடைய அசென்ஷன் உண்மை இல்லையானா உண்மை தான். எல்லாமே நான் சொன்ன எல்லாமே உண்மை. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரொம்ப முக்கியம், இப்படி வந்துட்டு போனார்ன்றோம்ல. நான் ஏன் இந்த மெசேஜ் எடுக்கிறேங்கிறத சொல்கிற மாதிரி, ஏன் வந்துட்டு போனார், ஹோல் அமெரிக்காவிலேருந்து இங்கே வரைக்கும் எல்லா சர்ச்சும் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்தார், எல்லாம் செஞ்சார், போனார். அவர் எல்லாம் செஞ்சார், போனார். சரி, இந்த இடத்துல எனக்கு யாரை ஞாபகப்படுத்துங்க, எந்த பாயிண்டில் விட்டுன்னீங்க. திருப்பி நான் கனெக்ட் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் இந்த பைபிளை விட்டு. திருப்பி இங்கே வரும்போது நான் மறந்துடுவேன். இது என்ன பாயிண்ட்டு?
அதாவது வந்துட்டு போகிற இயேசுவை பார்க்குறோங்கிற அந்த பாயிண்டில் வந்துடுங்க. நான் சரி சீக்கிரம் சொல்லுங்கள், 5 நிமிஷம். பைபிளில் மரணம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் யார்? பேர் என்ன? ஏனோக்கு. அவர் யார்? அவர் இல்லை அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆதியாகமத்தில் 5ஆவதுல பார்க்குறோம். எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்காரு? என்னடா இது, அது எந்த நாட்டில் நடந்துச்சு அதெல்லாம், அந்த சம்பவம்லாம்? நீங்கள் இவ்வளோ அமைதி காய்ச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக சொல்லணுமான்னு எனக்கு ஒரு கோபம் இல்லை. இதுக்கு மேலே புரியுமான்னு ஒரு சந்தேகம் வருது. ஒரே அடிங்க, எபிரேயர் நாடு, யூத நாடு, இல்லாட்டினா பாபிலோனியா, அவ்வளோதானே? என்ன சொல்லுறது புரியுதோ புரியலையா? நானே ஆன்சர் பண்ணிட்டேன். புரியுதோ புரியலையா? அவர் பேர் என்ன? எத்தனை பேருக்கு இந்த 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 ஹிஸ்ட்ரி தெரியும்? தேவனோடு அவர் என்ன பண்ணார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். எத்தனை பேர் மேலே இங்கே என் சபையில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். எத்தனை பேருக்கு இந்த ஏனோக் சரி தெரியாதவங்க எல்லாம் தெரியுமா? ஏனோக்குன்னா இப்போ சொல்லுங்கள், அவர் எந்த நாட்டுக்காரரு? இப்போ பாரு, ஒரு சும்மா சிம்பிளாக சொல்லணும் பாரு. ட்ரிச்சி அப்படின்னு சொல்கிறோம், ட்ரிச்சின்றோம். ட்ரிச்சின்னா என்ன ஊர்? ட்ரிச்சிங்கிற என்ன ஊர்? ரொம்ப வட்டம் போடாதீங்க, நான் சொல்கிறேன். ட்ரிச்சிங்கிற பதம் எதுலேருந்து வந்துச்சு? திருச்சிலேருந்து வந்துச்சு. திருச்சி எதுலேருந்து வந்துச்சு? சொல்லுங்க, திருச்சினாப்பள்ளியா திருச்சிராப்பள்ளியா? திருச்சினாப்பள்ளி. திருச்சினாப்பள்ளி. சில பேர் அதை என்ன சொல்கிறாங்க? திருச்சிராப்பள்ளி, சிராப்பள்ளி. பௌத்தர்கள் வந்து அங்கே தங்கியிருந்தாங்க அந்த மலையில். பள்ளின்னா அவங்க அதுதான் பள்ளிக்கூடம், பள்ளி வாசல். அதெல்லாம் பள்ளிக்கூடம்லாம் நம்ம அங்கேருந்து. சரி, இப்படி தமிழ் என்ன பண்ணுறது? பல 1000 வருஷங்கள் 100 வருஷத்தில் என்ன ஆயிடுது? திரிஞ்சிருது. ஏனோக்குங்கிறது டைம் இல்லை, வேறு. யானோக், அதான் கரெக்ட். யானோக். யானா கடவுள்னு அர்த்தம். கடவுளை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தவன், தேவனோடு சஞ்சரித்தான். அது இப்போ மாடர்னில் கண்டுபிடிச்சிருக்காங்க. யானோக்குன்னா யானோக்குங்கால் நிலநோக்குன்னு திருக்குறளில் வருது. விண்ணை நோக்கி பார்த்தவன் அர்த்தம். அவன் அடிக்கடி பரலோகத்துக்கு போய் கடவுளோடு சஞ்சரித்து கிரகங்கள், நட்சத்திரங்கள், யூனிவர்ஸ் உடைய நாலேஜ் எல்லாம் பெற்று முதல் உலகத்திலேயே ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு வானவியல் நிபுணன், முதல் நிபுணன் ஏனோக். அவர் யார்? எந்த ஊருக்காரரு? ஆனால் பேர் பாருங்கள், எப்படி யூதன் மாதிரி இல்லை. என்ன பேரில் தான் இருக்குது? தமிழ் பேர் தான். அதுதான் என்னென்ன ஆயிடுச்சு? ஏனோக்குன்னு மாறிடுச்சு. கிபி 15,000 ஒரு பெரிய ஃப்ளட் வந்துச்சு, குமரி கண்டம் பேரழிவு. ஆமீன். அந்த குமரி கண்ட பேரழிவு ஜலசமாதி. அந்த ஜலசமாதியை தான் நோவா வெள்ளம் குறிப்பிடுகிறது. எல்லாம் குமரி கண்டமே அழிஞ்சதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கிற தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, குமரி கண்டத்திலேருந்து ஈஸ்ட் நோக்கி அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் நம்முடைய தமிழர்களுடைய மூதாதையர்கள் நோவா காலத்தில் அப்பொழுது கண்டங்கள் பிரிக்கப்படவில்லைன்னு வாசிக்கிறோம். அப்படி ட்ராவல் பண்ணி போன நம்முடைய தமிழர்களில் ஒருத்தர் ஏனோக்.
அவர் தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ எல்லாம் என்னை பார்த்து என்ன ஞானம், எங்க ஒரு ஞானம் இல்லை. மாசோ விக்டர் ஐயா ஒருத்தர் இருக்கிறார், வேர் சொல் அறிஞர். ஆனால் அந்த அவருடைய 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 மெட்டீரியல்லாம் நான் ரொம்ப வலியோட விடாமுயற்சியோடு பல மாதம் தேடி பெற்றது எல்லாமே. அவர் வந்து பாபிலோனிய வரலாறுங்கிற புஸ்தகத்தில் இந்த குறிப்பு எழுதியிருக்கார், ஏனோக்கு தமிழன் அப்படின்னு. இது ஏன் இப்போ உங்களுக்கு சொன்ன தெரியுமா? முதல்ல ஏனோக்குன்னோன்னா அவர் எங்கேயோ எபிரேய நாட்டை சார்ந்தவர், ஏனோக்குன்னா எங்கேயோ நடந்திருக்கிறவர், கடைசியில் யார்? நம்முடைய தாத்தா அவர். எப்படி இப்போ ஏனோக்க யாரோன்னு சொல்லி அவர் சில தகவலெல்லாம் கொண்டு வந்து இப்படி கிட்ட வச்சோடனே நம்மாளுடான்றோம்ல. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணு? சில பேர் சொல்லும்போது இப்போ என்னப்போ தமிழர்னான்ற மாதிரி சில பேர் உட்காந்துருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுறீங்க. அவங்கெல்லாம் கை தூக்கும் பார்ப்போம். அப்போது ஒரு விஷயத்தை கரெக்டு பேக்ரவுண்டு சொல்ல அவர் நம்மால்டான்னு ஒரு சிலிர்ப்பு வருது இல்லை? அதுபோல் இயேசுவை வந்தார், ரத்தம் சிந்தினார், போனார்னோம்னா ஏனோக்கு எங்கேயோ இருக்கிற மாதிரி இவர் எங்கேயோ இருந்து போனார்னு நினச்சிட்ருக்கோம். பவுல் சொல்கிற மாதிரி சொன்னால் அவர் நம்மால். இன்னும் நம்மால்னு வரல. அவர் ஒரு தெய்வம். ஏதோ நான் போனார், அல்லேலூயா. இன்னும் வேறு வகையில் சொன்னால் ஆமாம் மேலே போனார், எவெல்லாம் உட்காந்து அழுது ஏற்றுக்கிறானோ அவங்ககிட்ட தான் வருவார். அழுது ஏற்றுக்காட்ட அவன் என்ன பண்ணுவார்? வரவே மாட்டார்னு. இப்படியே நான் எல்லா சர்ச்சும் போயிட்டுரு. ஆகவே தான் வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா முழங்கால் வலிக்கும் ஏந்திருக்கிறதுக்கும் இயேசுவே அப்படின்றம தவிர அர்த்த புஷ்டி இயேசுன்னு கூப்பிட்றதில்ல. ஏன்னா அவர் வந்து எங்கேயோ முடிச்சு எங்கேயோ உட்காந்துருக்காரு. திருப்பி எப்பயோ வருவாராம் அவர். அதனால் அவர் போய் நம்ம கூப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம். ரெண்டாவது அவருக்கு நமக்கு என் பாவத்துக்கு ரத்தம் சிந்தினார், என் சாபத்தை எடுத்தாருன்னு சொல்கிறாங்களே தவிர என் மச்சான் என் மாப்பிள்ளை என்னை தொடுற மாதிரி அவர் என்னை தொடலை. நான் உங்களே சொல்கிற மாதிரி இருக்கா? ஆனால் வெளியே சொல்லும்போது ரொம்ப தொட்ட மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்குவோம். இந்த நாடகம் நடிப்பு என்ன தெரியுமாயிருது? நம்ம வாழ்க்கையில் பெரிய நஷ்டத்தையும் பிரச்சனையும் தாங்க முடியாத துயரத்தையும் கடவுள் படம் மண்ணாங்கட்டின்ற உள்ளத்தில் மறைமுகமான நாஸ்திக விசுவாசியாய் ஊழியனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்? சபையினுடைய காரியம் என்ன? அவரை கரெக்டாக அட்ரஸ் பண்ணு. இயேசு who he is and what he did on the cross. So I have only resolved, I only preach about Christ, none of other things not need to know அப்படின்னு அவர் சொல்கிறார். திருப்பி நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன். அதனால் அவர் வந்தார் பாவத்துக்கு. நம்ம அவரை எப்படி பார்க்குறோம்? ஒரு பார்வையாளன்னா பார்க்குறோம். ஏதோ நடந்துகிட்டு இருக்கும்போது கேலரியில் உட்காந்து பார்க்குறோம்ல, அது மாதிரி 3.5 வருஷத்தில் ஒரு விஷயம் செஞ்சால் நம்ம உட்காந்து என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். சில பேர் அறிக்கை பண்ணி உள்ளத்தில் ஏற்றுக்கணும், ரட்சிக்கப்பட்டுட்டோம் உள்ளே வந்துட்டார், அதெல்லாம் சொல்கிறோம். பக்கத்தில் சும்மா பார்த்து கேள, முதல்ல பக்கத்தில் பாரு. நீ என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? பக்கத்தில் ஆள் இல்லாட்டியும் பாருங்கள், வெறுஞ்சார நெசுமா உனக்குள்ளே இருக்காருன்னு கேளு. என்ன ஆன்சர் வருது? இதே சிரிப்பு தான். பட் வாழ்க்கையின் காலம் முடிவதற்குள்ளாக அவரை நம்ம நினைக்கும் போது வேறு அனுபவத்தில் வந்தே தீர வேண்டும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், முழுவதும் நரகம். இவரை இவ்வளோ வருஷம் பின்பற்றியும் வேஸ்ட் ஆயிரும். அப்போ என்ன நான் சொல்ல தெரியுமான்றேன்? இயேசு வேர்ஜின் பர்த்தில் பிறந்தார், இன்கார்னேஷன் வந்தார், சிலுவையில் எல்லாம் செஞ்சார், என் பாவத்தை அக்கிரமத்தை நீக்கினார். ஓகே, அவர் நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆனால் எத்தனை பேர் நம்ம அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்? ரிலேஷன்ஷிப்னா நாட் ப்ரேயர், நாட் ரெகுலர் சர்ச் அட்டெண்டிங், நாட் worship, not we have to know the complete scripture. மூமெண்ட் பை மூமெண்ட் அவரோட நம்ம கனெக்ஷனாக இருக்கணும்.
ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். இப்போ ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெளியே உதவி தேடுறோம்ல, அது தேடுறதுக்கு முன்னாடி இயல்பாகவே அவர்கிட்ட உதவி தேடணும், அவர் உதவியை சொல்லணும், அதில் நம்ம செய்யணும். அது மாதிரி இந்த மாதிரி கனெக்ஷனில் ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை பேர் இருக்கும்? இல்லை. அது 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 வந்து உங்கள் மேலே இருக்கிற தப்பு இல்லை, அது உங்கள் விசுவாசிகள் மேலே தப்பு இல்லை. ஏன் தப்பு இல்லைன்னா, நாங்கள் பேசும்போது அவங்கள அப்படி தான் பேசுகிறோம். ஏசு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு தான் பேசுகிறோம். உங்களுக்கு உள்ளே வந்துட்டாருங்க, இருக்காருங்க அப்படின்னா ஓகே. இப்போ நான் அதை சில நாட்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா இயேசுவே அப்பா அப்படிங்கிறது வந்துடுது. பட் அது சரியில்லை. பட் அப்படி சொல்லிடுறேன், சொன்னாலும் தப்பு இல்லை, சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு ஜெபம் கூட இல்லை, விசுவாசம் கூட இல்லை, அறிக்கை கூட இல்லை, நான் நினைக்கிறேன் அது வேண்டாம், இப்படி தான் இருக்கணும்ட்டு, அது அப்படித்தான் இருக்கும். நான் என்ன பண்ணவே இல்லை, ப்ரேயர் பண்ணவே இல்லை, அறிக்கை பண்ணல. இன்னும் சொல்லிட்டா விசுவாசிக்க கூட இல்லை. ஏன்னா விசுவாசிக்கிற சூழ்நிலை இல்லை. அவ்வளோ கஷ்டமானது, அவ்வளோ சேலஞ்ச், அவ்வளோ நான் பயந்துட்டேன், அவ்வளோ உடஞ்சிட்டேன்னு வச்சுக்க. அங்கே எங்கே போய் விசுவாசிக்க முடியும்? நம்ம அண்ணன் சொல்கிறாங்களே, விசுவாசிங்க சகோதரி. விசுவாசிக்கிறான்டா. சில வேலை ஒன்று பிரசங்கம் பண்ணுற பாஸ்ட் ஒன்றாலே விசுவாசிக்க முடியாது. அதனால தானே வாரம் தசம் பாகம் போட்டியா, இல்லாட்டினா உனக்கு அது வரும் இது வருன்ற. அது கூட ஒன்றால் விசுவாசிக்க முடியல. ஒரு மாதம் விசுவாசிகள் திராட்டில் விட்டால் கூட அந்த ஒரு மாதம் அவனுக்கு கத்திர போஷிப்பாருங்கிற விசுவாசமே இல்லை. அதனால தானே அவங்கள பிடிச்சிட்டு டார்கெட் பண்ணுற. என்ன சொல்லுது அவனுங்க தம்பி. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். எப்படி நம்ம பாவம் செய்யும் பொழுது அல்லது பலவீனமாக இருக்கும்போது அதெல்லாம் தவிர்க்க முடியாமல் பலவீனமாயிரும், பாவம் செஞ்சிடும், கோபம் வந்துடுது, இதெல்லாம் நம்ம செய்கிறோம்ல. தயவு செய்து அதே நீரோட்டத்தில் அதே கரண்ட்டில் அவரோட கனெக்ஷனும் ரிலேஷன்ஷிப்பும் செஞ்சுருவோம். ரைட்? அப்படி செய்ய முடியாதபடி அப்படிலாம் இருக்க மாட்டாருங்கிற மாதிரி டீச்சிங் நமக்கு கொடுத்துட்றாங்க சர்ச்சில். அதாவது அவர் டிஸ்டன்ஸில் இருக்கார். இயேசு உள்ளே வந்துட்டார்னு சொன்னாலும் இல்லை. என்ன சொல்ல விரும்புகிறேன், அதனால் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னா, மூன்றாம் வானத்தில் பிதாவோடு கூட. ஆகவே தான் நம்ம சர்ச்சில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதாவோடு அமர்ந்திருக்காருன்னு தான் மேலே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவரோடு கூட நம்ம உட்காந்துருக்கோம்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஆமீன்பீங்க. நான் குறையா சொல்ல, முதல்ல என்ன சொல்கிறேன், என்னையே நான் சொல்லிக்கிறேன். அவரோடு கூட அவர் வந்து பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்காரு. நம்ம எல்லாம் நம்பணும், நானும் நம்பணும், ஆமேன்னோம். அப்புறம் நான் கொஞ்சம் மாதம் அப்படியே ட்ராவல் பண்ணி, இல்லை அவர் மட்டும் இல்லை, அவரோட என்னையும் உட்கார வச்சுருக்காரு. எபேசு 2:8 ஒரு காலத்தில் வெறுமையாக இருந்தது, ஒரு காலத்தில் அந்த 8 எனக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மெய்யாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் நம்பினேன், எஸ் அவர் மட்டும் இல்லை, அவரோட நானும் அங்கே உக்காந்துருக்கேன்னு நம்பினேன். அப்புறம் 10-2-1 உக்காந்துருக்கிறேன் நம்புறதுனுடைய வெளிப்பாட சில விஷயங்களை என் வாழ்க்கையில் பர்சனல் நடந்துச்சு. அப்போ உட்காந்துருக்கேன். அப்போ உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் அவர் இயேசு கிறிஸ்து அவர் வலது பரசம் உட்காந்துருக்காருங்கிறத அழுத்தமாக நீங்கள் ஆமின்னு சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் மேலே வந்துட்டேன். நானும் உட்காந்துருக்கேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆமாம் வசனம் அப்படி இருக்குல்ல, ஆமாம் நாமளும் உட்காந்துருக்கோன்னு அந்த தியரட்டிக்கலுக்கு தான் நீங்கள் எஸ்ன்னு சொன்னீங்களே தவிர என்னை போல் 3% நம்பி சொல்லலை. நானும் உட்காந்துருக்கேங்கிற கான்ஷியஸ் இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? பைபிளில் நீங்கள் எதை வாசித்தாலும் அந்நியமாக இருக்கக்கூடாது, அது உங்கள் ஹிஸ்ட்ரியை படிக்கிற மாதிரி இருக்கணும். ஆமென். ஆகவே தான் கிறிஸ்து, ஒரிஜினல் கிறிஸ்து இயேசுவை தவிர நீங்கள் வேறு ஒன்று மரியாதை இருக்க தீர்மானித்து. A view of separation. என்னதான் கிறிஸ்து எனக்குள் வந்து இருக்கிறாரு போனார் சொன்னாலும், சபை உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு ஆங்கிள், ஒரு வியூ ஆஃப் செப்பரேட்டிங், ஒரு வியூ ஆஃப் செப்பரேஷனை விதைச்சிருச்சு.
உனக்குள்ளே தான் இருக்கார், எல்லாம் இருக்கார். பட் நல்லா புரிஞ்சுக்க, அவர்லாம் பரிசுத்தர் தெரியுமில்ல, இழுத்துருவார். உன் நாத்தம் உன் கேனத்தனெல்லாம் அவர் சகிச்சுக்குவாரா? புரியலையா? உனக்குள்ளே இருந்தாலும் நீ பண்ணுற கோமாளித்தனத்துக்கு அவர் மாதிரி தான் இருக்கிறார். செப்பரேஷன் தான் இருக்குது. ஆகவே தான் நம்ம தான் உம்முன்னு இருக்கும், ஒர்ஷிப் பண்ண முடியல, கலார்னு அவர் பேச முடியல. எல்லாமே நம்ம ஏன் தயங்குறோம்னா, நம்மளுடைய ரியல் லைஃப் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அவருக்கு திருப்திகரமாக இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, நமக்கே திருப்திகரமாக இல்லாத போது அவருக்கு அப்படியே திருப்தியாக இருக்கும். அப்போ அவர் உள்ளே இருப்பார், நம்ம நல்லா கரெக்டாக இருந்தால் தான் கம்யூனிகேட் பண்ணுவார். இல்லைன்னா அவர் பக்கம் திரும்பிக்குவார், நான் ஒரு பக்கம் திரும்பிப்பேன். இதுதான் வியூ ஆஃப் செப்பரேஷன். இதுதான் சர்ச்சு உங்களுக்குள்ளே விதைக்குது. இந்த இயேசு பவுல் சொல்லுகிற இயேசு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதா? நம்ம இதே மாதிரி ஒரு வியூ ஆஃப் செப்பரேஷனை நம்பிக்கிட்டே இருந்தோம்னா, நல்லா கவனிங்க, ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா ஆயிடுவோம்? நீங்கள் ரட்சிக்கப்படாதப்ப நீங்கள் நான் எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ்ன்னு இருந்தோம், ஆவிக்குரிய குருட்டாற்றல் இருந்தோம், அந்த நிலைக்கு போயிடுவோம். கம்ப்ளீட்டாக பிளைண்ட்னஸ் ஆயிரும். ஆகவே தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சர்ச்சில்லாம் இனிமேல் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரப்போதா, இயேசு கிறிஸ்து 2வது வரைகளை வந்து அவர் சபையை என்ன பண்ணுவார், மாற்றுவார்ன்றாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களா, எந்த பெரிய லீடர்ஸ்னாலையும் நம்மளால் இப்போ இருக்கிறத மாற்ற முடியாது. அவர் வந்து மாற்றினா தான் உண்டுன்றாங்க. பைபிள் அப்படி இல்லவே இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா இவங்க நம்பிட்டாங்க, இனிமேல் அப்படியா இருக்க போகுது அப்படின்னு நம்பிட்டாங்க. இன்னைக்கு காலையில் கூட எழுந்திரிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுதானே தியானிச்சிட்ருக்கேன். காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய பலவீனங்கள், இன்னும் என்னை விட்டு விலகாத தோல்விகள்லாம் கொஞ்சம் கில்ட்டி எனக்கு வர்றதில்லை. பட் இப்படியே இது அட்மிட்டட் அப்படி தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வேறு லெவலுக்கு போயிடுச்சு. அதாவது மேலும் மேலும் அதை குறித்து நான் பயந்து பின்வாங்காமல், அது என்னை மேலும் மேலும் வளர்க்கிற உரமாக பார்த்தேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அந்த ரெவலேஷன் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, பவுல் சொன்னார்ல, இந்த இயேசுவை அறிவிக்கிறேன்னு சொன்னார்ல, கொஞ்ச நாளாக அந்த அறிவித்த அந்த இயேசுவோடு தியானித்து இருக்க உங்களுக்கு சில பேருக்கு இங்கே வசனத்தோடு சொன்னால் தான் என் பிள்ளைங்களுக்கு புரியும். அப்படி சில பேர் வசன குருவிகள், சபக்குருவிகள் இருக்கிறனால உங்களுக்கு சொல்கிறேன். 2 மீன் 5 அப்பத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணார், 5000 கொடுத்தாரா இல்லையா? மேலே அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கொடுத்தாரு. 4 அப்பத்தி 3 மீன் என்ன பண்ணார், கொடுத்தார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்போ நீங்கள் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் என்ன பண்ணார்? அப்புறம் என்ன பண்ண? இந்த கூடையில் பொறுக்கிறத நிறைய பேர் விட்டுருவாங்க. 12 கூடையில் உடஞ்சி மண்ணில் விழுந்து வேஸ்ட்டாக போனதை எடுத்து வையினார். உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலும் பாவம், பலவீனம், தேவையில்லை, வேஸ்ட்டுங்கிறது உனக்கு எனக்கு இருக்குது. அவருக்கு ஒன்றும் அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் போட்டு உரமாக்கி நம்மை வாழ வைப்பார், ஊக்க வைப்பார். என்கிட்ட இருக்கிற ஏதோ தேவையில்லாத பார்த்து அஜுஜோ அப்படின்னு ஒதுங்கி இயேசுவை நான் தள்ளி வைக்கிறேன். இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வாங்கிட்ட வரேன்ட்டு. இது வியூ ஆஃப் செப்பரேஷன். ஆனால் இந்த இயேசு எப்படின்னா, ஏன் ரைட்டு, அதான் ரைட், அது தேவையில்லை தான், அதுக்கே ஒதுங்குற, அது நீ பொறுக்க வேணாம், நான் பொறுக்கிறேன். எதை கண்டு மிரள்றியோ, நான் இப்படிலாம் வளருவேண்ணா, என்னை வளர்ச்சி இல்லாமல் தடுக்கிறது இது தானே, அதுவே உன்னை போட்டு வளர வைக்கிறது நான் உள்ளே இருக்கேன்ற. ஸோ இதில் தான் இந்த மாதிரி ஒரு இங்கே நல்லா இருக்கும் பாரு. இப்போ நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை நமக்குமே என்ன ஆகுது, பிரிவினாயிருது. இப்போ ஒரு ரோமன் கத்தோலிக்காரங்களாக பார்க்குறீங்க, ஒரு சிஎஸ்ஐக்காரங்களாக பார்க்குறீங்க, ஒரு ஹிந்து முஸ்லீம் பார்க்குறீங்க. நீங்கள் அவங்களை எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அவர் நாமத்தின் மேல் வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு தான் தெரியுமா வசனம், அவர் நாமத்தின் மேல்
முடிச்சு கக்கிடலாம். ஓகே, அதிகாரம் பெற்றுட்டோம். அவங்கெல்லாம் அப்போ நம்ம யாருடைய பிள்ளைகள்? ஒளியின் பிள்ளைகள், அவர்கள் இருளின் பிள்ளைகள். நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள், அவர்கள் பிசாசின் பிள்ளைகள். ஏன்னா அவங்க யாரும் அறியல. ஆமாம், ஏது பேலியாளின் பிள்ளைகள். 2 கொரிந்தியர். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும். இப்போ அவங்கெல்லாம் உலகத்து மக்கள், பாவிகள். நம்ம யார்? தேவனுடைய பிள்ளைகள். பாரு, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை அதுக்கே ஆண்டவர் விட்டு நீ செப்பரேட் ஆகிட்ட. சரி, உன்னோட போன்ட்டு விட்டா மற்றவனெல்லாம் செப்பரேட் பண்ணிட்டுருக்குற. இந்த குப்பையை போட்டு என்னை வளர செய்கிறாருன்னு கேப் இல்லாமல் எனக்கு அவருக்கு இருந்துச்சுன்னா, நான் ஒரு முஸ்லீம் போய் ஹிந்து பார்க்கும்போது அவர்கள் பேலியால் இருளின் பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன். நான் எப்படி எங்கள் அப்பாவுக்கு பிள்ளையோ அவங்களும் எங்கள் அப்பாவுக்கு பிள்ளைங்க. இதை இந்த பாயிண்ட் வந்துரும்பார். அடப்பாவி அப்படின்னு தான் வரும். பாவி தான். உங்ககிட்ட இவ்வளோ வருஷம் குப்பை கொட்டினது பாவி தான். நான் பாவி தான். As versus them. அதனால தான் இந்த டாக்டரின் வந்துச்சு. அவர்கள் இருளின் பிள்ளைகள். நான் பொறுமையாக பேசுகிறேன்ல, கவனி. இன்றைக்கி எவ்வளோ பேசணும்னு இல்லை, ஏதாச்சும் ஒன்று சொல்ல வந்தது கிளியராக புரிஞ்சு வச்சுனாலே போகிறோம். ரொம்ப வேண்டாம். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு. அப்போ நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க, என்னென்ன சொல்ல வரேன்னு இப்போயே நான் சொல்லி வச்சேன்னு பின்னாடி உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி, இல்லாட்டி குழப்பமாகவே இருக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் நீ எப்படி அவரை பிதான்னு கூப்பிட்டு அவருக்கு நீ பிள்ளைன்னு சொல்கிறியோ, வீரமணியிலிருந்து விஜய் வரைக்கும், நிறைய பேர் கொலை பண்ணி கற்பழித்து ஜெயிலில் இருக்காங்களே, கிரிமினல்ஸ், அவர்களையும் சேர்த்து அத்தனை பேருடைய பிதா அவர், அவருடைய பிள்ளைகள், இந்த 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 பூமியில் இருக்கிற அவ்வளவு பேரும் அவருடைய பிள்ளைகள். இது நம்ம புத்திக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கா, கொஞ்சம் அப்பாற்பட்டு இருக்கா? டிரான்சென்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். இது நம்ம விளங்குறதுக்கு எப்படி இருக்குது? இது வரைக்கும் நம்ம கேட்டு வந்ததுக்கும், இது வரைக்கும் நம்ம நம்பினதுக்கும், இது வரைக்கும் நம்ம புரிஞ்சு வைக்கிறதுக்கும் இது ரொம்ப எஸ் அப்படின்னு இருக்கிற நோன் இருக்கா? அதான் டிரான்சென்ட் அவர், பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த நான் சொல்கிறது நம்ம புரிந்து கொள்ளுதற்கும் எப்படி இருக்குது, ரொம்ப அப்பாற்பட்டு. அது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் அவன் பாவி நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதில்ல ஒரு விடுதலை, லிபரேட். தேர் இஸ் நோ லிபரேஷன். அதில் ஒரு விடுதலை. இப்போ நான் விடுதலையாக சொல்கிற மாதிரி மற்றவங்க என்ன பண்ண முடியாது, அதை சொல்ல முடியாது. ஆனால் நான் எப்படி நான் அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறேன்? விடுதலையாக சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு இதா அப்படி சொன்னேன்னா, பல மாதத்துக்கு முன்னாடியே என் மைண்டு ரெடியாகி இந்த சத்தியத்துக்கு என் மனசு அப்படியே விட்டு கொடுத்து மறுரூபமாகி புதிதாக இருக்கும். அப்போது புரிந்து கொள்ள முடியாததுக்கு அப்பாற்பட்ட அந்த சத்தியம் எனக்கு என்ன பண்ணிருச்சு, புரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். இது சொல்கிறதுக்கு விடுதலையே இல்லாத நான் இருக்காது. ஆனால் சொல்கிறேன்னா எனக்கு என்ன இருக்குது, விடுதலை இருக்குது. அந்த அளவுக்கு என் மனசு என்ன இருக்குது. இப்போ உங்களை சொல்லலை, இதை மற்றவன்ட்டு சொன்னால்
அவங்க புரிந்துக்குவாங்களே, இதை புரிஞ்சு கொள்றதுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும். என்னங்க விடுதலையாக இருப்பாங்க அதில், சத்தியத்தில் விடுதலை இருக்காது. இதனால் அவங்க மனசு என்ன பண்ணாது, புதுசாகாது. இப்போ சொல்லு, இந்த சத்தியம் எல்லாம் அவர் பிள்ளைங்க தான் சொல்கிற சத்தியம் கேட்குறதுக்கு, நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு அப்பாற்பட்டு இருக்குது. அதில் விடுதலை இல்லை, மனசு அந்த அளவுக்கு புதுசாகலைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த சத்தியம் வேறு ஊன்றலன்னு அர்த்தம். இந்த சத்தியம் தப்பாக இருக்கிறதுனால நமக்கு இந்த 3 இல்லை. தெரிஞ்சு வேறு ஊன்றாதனால நமக்கு என்ன இல்லை, புத்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிறோம், இதில் விடுதலை இல்லை, இது மனசு புதிதாகலை. ஏன் சபை இன்னும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்குறதுக்கு விடுதலை இல்லாமல் இருக்குது, மனசு புதிதாக இருக்குன்னா, இயேசுவை நம்ம பார்த்த விதம் என்னன்னா, அவர் வந்து செஞ்சுட்டு போனதை பர்சனலாக போய் அக்செப்ட் பண்ணி வச்சுக்கிட்டவெல்லாம் பிதாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன். இது தெரியாமல் சுற்றுறவெல்லாம் பாவின்னு யாரோ எப்போவோ கேட்ட பிரசங்கத்தை இன்றைக்கி அஸ்திபாரம் போட்டபடினால் நமக்கு விடுதலை இல்லை, மனம் புதிதாகவில்லை, புத்திக்கு அப்பாற்பட்டிருக்கு. ஆனால் அந்த சத்தியத்தை நீ கேட்க 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 உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப லைட்டாகும், நீ பெரிய விடுதலையாக இருப்போம், உன் மனம் புதிதாகும். பைபிளில் நீ யோசிப்பார், பவுல் எந்த லெட்டர் எழுதினாலும் ரோமர்லேருந்து ஆரம்பித்து அப்படி ஒவ்வொரு லெட்டராக நீங்கள் போனீங்கன்னா அவர் எப்படி ஆரம்பிப்பார் தெரியுமா? நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிருந்து ஆரம்பிப்பார். முடியும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். அப்போது திருத்துவத்தை ஆரம்பித்து எதில் முடிக்கிறாரு? திருத்துவத்தில் முடிக்கிறார். திருத்துவம் என்ன? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு கிறிஸ்தவ சபையில் பாவத்தை குறித்து பேசின அளவுக்கு, பரிசுத்தத்தை குறித்து பேசின அளவுக்கு, ஜபத்தை குறித்து பேசின அளவுக்கு, தசமபாகம் காணிக்கைய கொடுங்க அப்படின்னு அந்த டாபிக் பேசின அளவுக்கு, கர்த்தருடைய 2வது வருகை பேசின அளவுக்கு, திருத்துவத்தை பேச எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? உங்களை தான் கேட்குறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், அவன் எழுதின லெட்டரை உளுந்து நாங்கள் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கோம். அவனா யார்? பவுல். அவன் எழுதின லெட்டரை உளுந்து அதில் என்ன விபச்சாரம் செய்யாது இருப்பாயாகங்கிறத நாங்கள் பேசுகிறோம். என்னென்னமோ இருக்குது, எல்லாம் பேசுகிறோம். ஆவி அவித்து போடாதுன்னு பேசுகிறோம். அதெல்லாம் ரைட்டு. இதெல்லாம் கண்ணில் பட்டு, இதெல்லாம் டேபிளை உடச்சி தூள் பறக்க, மைக்கை தூக்கிட்டு அங்கே ஓடி இங்கே ஓடி ஊன்னு வேர்த்து கத்தி, இவ்வளவு ஆடம்பரம் அலம்பல் பண்ணி குதித்து கத்தி வேர்வெல்லாம் தொடச்சிட்டு உக்காந்துருக்கிற ஊழியர்களாகிய நாங்கள், அதே பவுல் மூளையில் எழுதுகிற, நடுவில் எழுதலை, ஆரம்பிக்கும் போது எழுதுகிற, முடிவில் எழுதுகிறான். திருத்துவம்னு சொல்லி ஏன் இந்த திருத்துவத்தை இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணலங்கிறது என்னுடைய சந்தேகம். நியாயமா நியாயம் இல்லையா? ஏன்? என்னை பாருங்கள், எல்லாம் பாருங்கள். இந்த திருத்துவத்தை குறித்து கிறிஸ்தவம் பேசாததனால்தான் மன்னிச்சுங்க, இப்போ இதை நம்பி ஆர்சியை விட்டு மற்ற இடத்துல விட்டு இங்கேருந்து வந்தோம்ல, அங்கே இருக்கும்போது இருந்த சந்தோஷம், விடுதலை கூட இங்கே இருக்கும்போது இல்லை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலையா?
கொம்பு முளைக்கலடா, வெந்த கோசனை கொம்பு முளைக்கலாம். அது எங்கள் அப்பா என் அண்ணன் சொன்னானே. இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் எவனானாலும், ஏன் அவ்வளோ தூரம், வானத்திலிருந்து ஒரு ஏஞ்சல், கர்த்தர்கிட்ட இருக்கிற ஏஞ்சல் இறங்கி வந்து இந்த சுவிசேஷத்தை பேசினாம வேற, அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுன்னு அவன் சொன்னான். அவன் என்ன லெவலில் இருந்திருக்கான் பாரு. ட்ரினிட்டி, திருத்துவம். இந்த திருத்துவம்னு உங்கள் சபையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போச்சுரா, இப்படி காட்டி கொடுக்குற யூதாசிகள். நீங்கள் திருத்துவத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கை நல்லா தூக்குங்க. திருத்துவம் கேள்விப்பட்டவங்களா? நீங்கள் உலகமே கேள்விப்படும் போது நீங்கள் கேள்விப்பட்டது எவ்வளோ பெரிய சிலாக்கியம். நான் எம்புட்டு சின்சியராக ஊழியம் செய்கிறேன். நான் எவ்வளோ நேரம் உங்களையும் குள்ளா போட்டு உங்களை அப்படியே ரத்தத்தை உறிஞ்சி நல்ல தொந்தியை வளர்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும். செய்கிற வரைக்கும் செய்வாங்க, முடியலன்னா விட்டுருவாங்க, கத்தரோட உறவாடுவாங்க. அப்படி ஒன்று திருடி பிழைச்சி வறண்டி பிழைச்சி வாழணும்னு அவசியம் இல்லைங்க. வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் கைவிடப்பட்ட நிலைமை, இன்செக்யூராக இருக்கிற நிலைமை ஒரு நாள் அடிக்கடி வரும். அப்போல்லாம் நீ தனிச்சு நின்று கொடியேற்றணும்னா இந்த திருத்துவத்தினுடைய வெளிச்சம் உனக்கு வேண்டும். இதை உனக்கு சொல்லாமல் போயிட்டேன்னா நீ சாகிற வரைக்கும் என்னையே நத்திருப்ப. நான் உன்னை வச்சு நல்லா ரத்தம் உறிஞ்சிக்குவேன், பணத்தை எடுத்துக்குவேன், எல்லாம் பண்ணிக்குவேன். திருத்துவத்தை தெரிஞ்சுட்டா நீ என்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ வீட்டில் இருந்து ஆசீர்வதிக்கப்படலாம். ஒருத்தர் என்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் தனியாக நீங்களே மீன் பிடிச்சி நீங்களே மீன் ஃப்ரை பண்ணுறது சொல்லி கொடுத்துட்டேன். திருப்பி நான் உங்களுக்கு மீன் பிடிக்க வேண்டாம். ஐயோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செகண்ட் ஹேண்டு சொன்னதை கேட்ட நீயே வாழ்றீன்னா ஃபஸ்ட் ஹேண்டு கேட்ட நான் வாழ மாட்டேன்னா? சொல்லு பார்ப்போம். விட்டுருவார் அவர்? ஐயோ, அப்படி வரணும் தம்பி, அப்படி வரணும் தம்பி. சும்மா நம்ம சம்பாரித்த காசு என்னது என்ன நம்ம சம்பாரித்த காசு நம்ம காப்பாற்ற போகுதுன்றீங்க நீங்கள்? சரி, அப்படி தான் வச்சுக்கிங்க. இவ்வளோ வருஷம் சம்பாதிச்சு என்னத்தை காப்பாற்றுச்சது? அதை தான் நம்ம காப்பாற்றிட்டு உட்காந்துருக்கோம். மாதம் பேங்க்கு குறையாமல் யாரும் கேட்டுறாமல் அதை வழுக்கமாக அதை தான் காப்பாற்றிட்டுருக்கோம் நம்ம. அது ஜோல்லாம் மாற்றி லாக்கரில் வச்சு அவன் பேங்க்கில் அவன் ரொம்ப நம்பிக்கை அவன் மேலே. ஒரு நாள் பேங்கே காலியாச்சும் என்ன பண்ணுறது? எவ்வளோ கேனத்தனமாக இருக்கும் பார். நீ லாக்கரில் வச்சுருக்க உன் கோல்டை விட நீ ரொம்ப வேல்யூவானவன் கடவுளுக்கு. அதனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஏன் நமக்கு இன்னும் அது வரல? இந்த ட்ரினிட்டிங்கிறது ஏன் நமக்கு ரெஸ்ட் ஆகலை? ஏன் நமக்கு ரூட்டடாக அந்த ட்ரூத் இல்லை? சரியா இருக்கா? ஏன் ரூட்டடாக வச்சுட்டா, கையில் வச்சுட்டா இதான் கரெக்டாக இருக்குல்ல? சரி சாரி, எனக்குன்னு சொல்லாதரா, அங்கே போய் சேரணும் நிறைய பேர்த்துக்கு. ஏன் ஓகே, ஏன் சேரல? ஏன்னா நான் சொல்கிறேன், நான் 72 ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் 80 மேரேஜ். ஆமாம், ஆக்சுவலாக மேரேஜ் ஆனப்போ தான் 72 ரட்சிக்கப்பட்டேன். 81 தான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ட்ரினிட்டியை கேட்டதுனால. வாழ்க்கை ரொம்ப வாழ்க்கை குறித்து பயம் இல்லை, வாழ்க்கை குறித்து பயம் இல்லை. உங்களுக்கு தெரியாது, ஆதி
சர்ச், ஏர்லி சர்ச் இருக்குல்ல, யார்? பேதுரு, பவுல்லாம் இருந்தாங்க இல்லையா? அப்போல்லாம் ட்ரினிட்டி தான் அவங்களுக்கு சத்தியமே. இப்போ விளையாடுறோம்ல, இதெல்லாம் இல்லை. இன்று நீ பைபிள் வேதம் வாசித்தாயா? நீ சபை கூடினாயா? ஆகவே தான் அவங்க செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புனாங்க. இவங்க சாவையும் தடுத்தாங்க. அவங்க பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு முக்கில் மனங்கள் ரொம்ப கேஷுவலாக வாழ்ந்தாங்க. அவங்க பரிசுத்தமாக வாழ்கிறாங்கன்னு மற்றவங்க சொல்லி தான் அவங்களுக்கு ஞாபகமே வந்துச்சு. அது அவங்களுடைய ரியல் லைஃபாக, நேச்சுரல் லைஃபாக இருந்துச்சு. த ஹோலி லைஃப் இஸ் நாட் அ சூப்பர் நேச்சுரல் லைஃப், இட் இஸ் வெரி நேச்சுரல் லைஃப். வார்னிங், மதம் உன்னை சர்வநாசமாக்கிறோம். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்கள் விடுதலையா. சரி, இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன் நமக்கு இந்த ட்ரினிட்டி ஒத்துக்கலைன்னா, இப்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் பார். என்னை யாராச்சும் கேட்டிங்கன்னா, எப்போ பாஸ்டர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, 1972 செப்டம்பர் மாதம் நல்லா ஞாபகம் இருக்குது, ஃப்ரைடே ஞாபகம் இருக்குது, பட் 22 24 தேதியெல்லாம் ஞாபகம் இல்லை, பட் செப்டம்பர் 72வது வருஷம் நல்ல ஞாபகம் இருக்குது. ஆமே, அன்று தான் இயேசு என் உள்ளத்தில் வந்தார். எல்லாம் கைத்தட்டுங்க. ஆனால் நான் குப்புறப்படுத்திட்டு 4 வயசு எனக்கு. ஐயரே நீர் தங்கும் என்னிடம், ஐயரே நீர் தங்கும் அப்படின்னு ஒரு டிஎல்சி பாட்டு. எங்கள் அம்மா, எங்கள் அத்தை டிஎல்சி, அந்த பத்திரிக்கை கொடுத்தாங்கல்ல, அத்தை பையன் ஒருத்தன் வந்தான்ல, அவன் தம்ம தொண்டு பையன், அத்தை மக ஒருத்தி, சங்கிலியாண்டபுரத்தில் மண்ணெண்ணெய் விளக்கில் பழைய பாயில் பைபிளில் அம்மா அத்தை ஜாம் பண்ணாங்க. நாங்களாம் குட்டி பிள்ளைங்க. அக்கா ஹெப்சி அக்கா 3 பேர் அக்கா உட்காந்துருப்பாங்க. ஞாபகம் இருக்குல்ல? நான் குப்புறப்படுத்திக்கிட்டு அந்த கிறிஸ்மஸ் கார்டு ஒன்று இருக்கும். 3 சாஸ்திரிகள் வருவாங்க, அதில் ஜிகனா தூள் போட்டிருப்போம். அது எனக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். மின்னும்ல அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் தான் சொன்னேன்ல உங்களுக்கு, விஜயன் கண்ணாடி எடுத்துகிட்டு மலையில் நடந்து போனேன், சுடுகாட்டு ரோட்டில் நடந்து போனேன்ட்டு. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஏசு 72 வந்தாரா, அப்பயே வந்துட்டாரா? சொல்லுங்க. என் கருவை உம்முடைய கண்கள். அப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் நான் வந்து ரட்சிக்கப்பட்டேங்கிறது நாட் 72. அந்த சங்கிலி அனுபவத்தில் மழை பெய்யும்போது அந்த விஜயன் கண்ணாடி எடுத்துகிட்டு சுடுகாட்டில் நடந்து போனது இல்லை, அதுதான் ஆரம்பம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ 139 சொல்கிறேன், என் கருவை உம்முடைய கண்கள். அப்போ நீங்கள் கருவாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார்? அப்போது நீங்கள் எப்போவே ரட்சிக்கப்பட்டீங்க. சரி, இப்போ சொல்லுங்கள், நம்ம வாழ்க்கையினுடைய ரெஃபரன்ஸ் எங்கே தான்? யார் கருவில் இருந்தீங்க? அப்போ அம்மா இருந்தாங்களா? அப்பா இருந்தாரா? எந்த ஊரில் பிறந்தீங்க? திருச்சி இருந்துச்சா? மலைக்கோட்டை இருந்துச்சா? திருச்சி என்ன டிஸ்ட்ரிக்? தமிழ்நாடு இருந்துச்சா? இந்தியா இருந்துச்சா? கம்ப்ளீட் கான்டினென்ட் வேர்ல்டு இருந்துச்சா? பூமி இருந்துச்சா? நட்சத்திரம் எல்லாம் இருந்துச்சா? இதுவே இல்லாமல் ஒரு நாள் இருந்துச்சா? அப்போ யார் இருந்தா? எத்தனை பேர் இருந்தா? எத்தனை நபர்கள் அவர்கள்? பிதா, அவங்க 3 பேரும் எப்படி இருந்தாங்க? அடிக்கடி சொல்லியிருக்கேன் பிரசங்கத்தில், அதனால தான் வேகமாக போகிறேன். 3 பேர் எப்படி இருந்தாங்க? அப்படி இருந்தாங்க. அவ்வளோ, அப்படி சொன்னாலே போகிறோம். இன்னைக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. எப்படி இருந்தாங்க? அப்படி இருந்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ,
நீங்கள் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்க 3 பேர் எப்படிங்க ஒன்றுமே இல்லை, 3 பேர் எப்படிங்க இருப்பாங்கன்னு திருப்பி திருப்பி நீங்கள் உங்கள் ஒய்ஃபு பிள்ளைய நினச்சிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களால் 3 பேர் கஷ்டமாக இருக்கா இல்லையா? 2 வச்சு இதை பொண்டாட்டி வச்சுக்கிட்டே எவ்வளோ எப்படி அது நம்ம எடுத்து வச்சுட்டு அவங்கள கணிக்கக்கூடாது. அவங்க வேற லெவலுங்க, வேற லெவல், வேற லெவல் அவங்க. இல்லாட்டினா ஆதி சபை திருத்தவன் உயிரை விடுமா? பவுல் பிதா குமாரன் பரிசுத்தாவி அனுப்பும்போதே சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருப்பதாங்க. நீங்கள் ஆட்டோ அதுக்குள்ளே வர சொல்லிவிட்டு அவன் வெளியில் ஹார்ன் அடிக்கிறான், நீங்கள் இங்கே கிளம்புறீங்க, பர்சிலேருந்து கீழே விழுவுது, செல்லு கீழே விழுந்துருது, உள்ளுந்து அடிச்சுக்கிட்டு போய் கடைசியில் வீட்டில் என்ன தான் பண்ணுறோம்? பப்பரக்காரன் படுத்து தான் கிடக்குறோம். அவங்க நீ சினிமாவில் நீ பாரு, நீ சினிமாவை பார்க்காத, நீ சினிமாவில் இயல்பாக பாரு. அவங்க அந்த 2 பேர் பாடுவாங்க, காதலன் காதல், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல யுகங்கள் போனாலும் பரவாயில்லம்மா. ஐயா கொஞ்சம் புரிஞ்சிச்சா? ஆமீன். உனக்கு இந்த கெட்ட வார்த்தைலாம் பேசலை, புரியுதா? உனக்கு புரியலையா? இப்போ அதெல்லாம் பொய்யின்றியா? ஏதோ ஒரு உண்மை இருக்குது, அவன் அப்படி இருக்கு, அடுத்தது கல்யாணம் பண்ணி மொத்த பூசை வாங்க போகிறான்னு வேறு விஷயம் அது, புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த 2 பேர் அன்பாக இருந்தாலே காலங்கள் வருஷங்கள் போகிறது எனக்கு என்ன பண்ணல. அப்போ இந்த முத்திரை, இந்த பெருங்காய வாசனை, இப்போ பெருங்காயம் இல்லை, இந்த ஸ்மெல் எங்கே வந்துச்சு? 3 பேர் யுகமாய் மயங்கி கிடந்தாங்க ஒரு மேல் அரும்பில். இந்த நாய்க்கு அது ப்ராக்டிக்கலாக இல்லையே தவிர, ஆனால் அந்த ஸ்மெல் அடிக்குது அது. ஆகவே அவங்க தான் சொன்னாங்க, நம் சாயலால் அந்த பாவியை படைப்போம் நாங்கள். அவ்வளோ அன்புங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது தூக்கம் வருது? ஃபாதர், சன், ஹோலி கோஸ்ட். அப்படி லவ் அவங்களுக்குள்ள, அப்படி வாழ்கிறாங்க. சொல்லுவாங்களே, நான் உனக்காக தான் இந்த பூமியில் வாழ்கிறேன், இல்லைன்னா என்றைக்கே நான் போய் சேர்ந்துருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, தன் பிள்ளையை பார்த்து அம்மா சொல்லுவாங்க, 4-5 பிள்ளைங்க இருக்கும், அந்த ஒரு பிள்ளைய நான் உனக்கு தாண்டி இருக்கேன், எனக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துக்குவா, என் ஜீவன் நீ நல்லா இருந்ததுக்கப்புறம் போனால் பரவாயில்லம்பாங்களே. அவங்க வாழ்கிறதே யாருக்கு தான் வாழ்கிறாங்க? இது எங்கேருந்து வந்துச்சு? பிதா தனக்காக வாழல, குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்குமே வாழ்ந்தார். குமாரன் தனக்குன்னு வாழல, ஆவியானவருக்கும் பிதாவுக்குன்னு வாழ்ந்தார். ஆவியானவர் தனக்குன்னு வாழல, பிதாவுக்கும் குமாரனுக்குன்னு வாழ்ந்தார். They are live not self-focused, other-centered life. அப்படிப்பட்ட ஒரு ட்ரினிட்டியை நம்ம பெற்றிருக்கோம் தேவனா. ஹல்லேலூயா. அருமையான இதெல்லாம் யாருங்க சொல்கிறா நமக்கு? இல்லை உங்களுக்கும் கூட இப்போ பிரசங்கம் எப்படி தெரியும், அப்படி இது கூட உங்களுக்கு அவ்வளோ இது. இப்போ நீங்கள் வந்த உடனே கோபமாக நான் 4 கத்தி ஆகவே உனக்கு ஒன்று தெரியுமா, எந்த அந்தரங்க பாவத்தையும் ஒரு கணக்கில் வைத்திருக்கிறார், அவர் வரும்போது நியாயம் விசாரிப்பார்னு உங்களுக்கே ஆமாடா இதாண்டா பிரசங்கம். ஏன்னா எப்போவுமே தப்பு செஞ்சோம், உப்பு நிறைய சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆகவே நம்ம நிறைய தப்பு பண்ணதுனால நம்ம இயல்பாக என்ன பண்ணுவோம், யாராச்சும் அடிக்கணும், யாராச்சும் திட்டணும், நம்ம தண்டிச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். பிள்ளைய அடிச்சுப்பிட்டு சில தாய்ப்பு என்ன பண்ணுவாள், செவத்தில் முட்டிக்குவாள்ல, அப்போ என்னென்ன தண்டனை வேணும்போம். அப்போ நாங்கள் உங்களை திட்ட உங்களுக்கு என்ன தெரியுமா, ஆகா சூதிங்காக இருக்குடா, நல்லா இருக்குடா, இங்கே அடின்னு வடிவேல் மாதிரி திருப்பி கொடுக்குறீங்க. அதனால் எங்கள் வாழ்க்கையும் என்ன பண்ணுது, ஓடுது. நல்லா புரிஞ்சுக்க, ஒருத்தனை பயமுறுத்தியோ ஒருத்தனை வசனத்தை காய்ச்சி அடக்கி வைக்கிறதோ 10 வருஷம் 12 வருஷம் அதுக்கப்புறம் போடான்ருவான். புரியலையா? அதெல்லாம் கதை நடக்காது. என்கிட்ட சொல்ல நிறைய பேர் இன்னும் கண்டிச்சு கொண்டு பேசுங்க. நான் கண்டிக்காததான், நான் கடிஞ்சு கொண்டு பேசாத. என் ஊழியம் ஆரம்பமே அப்படி தான் இருந்துச்சு.
அந்த காலத்தில் இதில் பேரென்னா சுந்தரன் ஹோட்டலில் மினிஸ்ட்ரி பார்த்துட்டு எல்லாம் அப்ரிஷியேட் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஆமாம் ஆமாம் பிஹெச்எல் வந்து பாருங்கள் அவரை அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தாரு, என்னென்னா அங்கே வேறு மாதிரி இங்கே வேறு மாதிரி பேசுறீங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஷீல்டாகவே இருந்துச்சு. இப்போ பார்த்தா கேனாதனமாக இருக்குது. கன்றாவி, நல்ல வேலை அந்த குஷ்ரோகத்தை விட்டு கத்தர் என்னை காப்பாற்றினார். அப்படிலாம் அவனை ஆட்டி போவான். இன்னொன்றுங்க, உங்களெல்லாம் பயமுறுத்தி கொண்டு போக முடியுமா? சாமானியப்பட்ட ஆளுங்களா நீங்கள்? அந்த அளவுக்கு நான் முட்டாள். நான் எனக்கு முன்னாடியே நீங்கள் என்னை அப்படி இப்படிலாம் இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. அதே மாதிரி உன் புருஷனை தண்டித்து பயமுறுத்தி அவனை கையில் வச்சுக்காதீங்க. இது இது இடையிடைய சிஸ்டர்ஸ் மீட்டிங், மென்ஸ் மீட்டிங். இது புருஷனை தக்க வைக்கிறதுக்கு பெண்கள் எந்த கொக்கியும் போடாதீங்க. புருஷனை தக்க வைக்கிறது அப்படின்னா ஓடி வந்துடும் பயந்துட்டு. கடைசியில் ஒன்றுமே இருக்காதாங்க. இப்படியே சொன்னீங்கன்னா ஒரு கட்டத்தில் போயேன் அப்படின்ட்டுருவான். அப்போ தான் ரியலாக அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ? ஆக எந்த மேனிப்புலேஷன் பண்ணி எந்த உறவும் பக்கத்தில் வச்சுக்காத. இந்த உறவுகிட்ட சரியாக இரு, எல்லா உறவும் சரியாக இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்கிறது. நான் அடிப்பட்டு தேறி பேசிகிட்டு இருக்கேன். இந்த உறவு உனக்கு சரியாக இருக்கும் என்றால் எந்த உறவும் உனக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை அந்த உறவு வந்து சரியாக புட்டுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலைப்பட வேணாம். அந்த உறவு நிலச்சி நிற்கும். வாழ்க்கையிலலாம் நீ எல்லாரையும் இழுத்துக்கிட்டுலாம் போக முடியாது. ஸோ பாருங்க, பிதா வாயை திறந்தா, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். என்னங்க சொல்லியிருக்காரு? நான் பிதா, நான் சர்வ சக்தி வல்லமை உள்ள தேவன், தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன் அப்படின்னாரா? அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி சொல்லியிருக்காரு, அது அவர் சொல்லல, பரிசுத்தவன் சொன்னார். பைபிள் வருதா இல்லையா? தேவனாகிய நான் சொல்லுகிறேன்னு அவரே சொல்வார். ஆனால் அவர் இல்லை, அவர் குரல் வாங்கி பரிசுத்தவன் சொல்கிறாரு. ஸோ பிதா வந்து எப்போ பார்த்தாலும் யாரை அட்ரஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ இதிலேருந்து பிதா யாருக்காக வாழ்கிறாரு? குமாரன். மெல்ல சத்தமாக சொல்லுங்கள். வந்ததுலேருந்து வாய் ஒன்றும் பேசாமல் இருக்கீங்களே. குமாரனுக்காக வாழ்கிறாரு. குமாரன் வர்றாரு. இந்த பாரு, பிதாவை திட்டினா திட்டிக்க, என்னை திட்டினா திட்டிக்க. ஏன்னா நாங்கள் திருப்பி என்னாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அவரை திட்டாது. அவர்னா யார்? அந்த பிள்ளைய மட்டும், அந்த அம்மா மட்டும் ஒன்றும் சொல்லாது. பாவம், அது அப்புறாணி. அது யாராச்சும் கூப்பிட்டா போகும், இல்லைன்னு பேசாமல் உட்காந்துருக்கும். அது வக்காலத்து கூட வாங்காது. கொன்னே போட்டேன், இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. 2 பேரும் சேர்ந்து யாருக்கு வக்காலத்து வாங்குறாங்க? என்னடா வாழ்க்கை? குமாரன் யாருக்கா? பிதா யாருக்கு? யாரையும் அட்ரஸ், குமாரனை அட்ரஸ் பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து யார் அட்ரஸ் பண்ணுறா? பரிசுத்த ஆவியை. இயேசு சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி போடு. அப்போ நீங்கள் பிதா பார்க்கல பெருசு இல்லை, என்னை விட பிதா பெரிய வரும்பார். புரியலையா? ஒரு கேரக்டர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒருத்தன் ஓடி வரான், ஒரு பரிசேயர். அது என்ன லூக்காவில் வருமே, முழங்கால் படிக்கிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் அதுக்கு என்னன்னு சொல்வானே இயேசுவை? நல்ல போதகரே அம்மா. இப்போ இருக்கிற பாஸ்டர்ஸ் யாரும் வரும்போது, பாஸ்டர் நீங்கள் பரிசுத்தவான் பாஸ்டர், அவர் என்ன சொல்கிறாரு? ஹல்லேலூயா, அதுபோல் நீயும் வர வேண்டும் சகோதரி. இவர் பாஸ் யார்? இப்படி சொல்கிற பாஸ் யார்? இயேசு. அவர்கிட்ட போய் ஒருத்தன் சொல்கிறான், நீ நல்ல போதகர்ன்றான். அவர் என்ன பண்ணார்? என்னப்பா சொல்லுங்க. ஏய் அடங்கு, அவரை தவிர எவனும் நல்லவன்ன்றார். புரியுதா புரியலையா? ஒருத்தர் கிரெடிட் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி மற்றவங்க கொடுத்துட்றாங்க. எத்தனை பேர்? 3 பேருமே அதர் சென்டர் லைஃப், சாக்ரிஃபிஷியல்
அகாப்பே, அன்கண்டிஷனல் லவ், ஜாய், அண்டர்ஸ்டாண்டிங், கோஆப்ரேஷன். அப்படி 3 பேர் இருந்து அவங்க 3 பேராகவே தெரில, எப்படி தான் இருக்காங்க. இஸ்ரவேலே கேள், தேவன் ஒருவரைன்னு பழைய ஏற்பாடு சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? 3 நபர்களாக இருந்தாலும் அவங்க செயலில் எடுத்து பார்க்குறது ஒரு ஆளாகவே அங்கே இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த கேள்விக்கு கரெக்ட், இது கேள்வி மற்றவங்களுக்கு புரியும். அப்போ எப்படி அணைஞ்சாங்கன்னா இதில் இன்னொன்று வருது இல்லை, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாமல் இருந்தாங்க, எப்படி இணைஞ்சாங்கன்னா ஆதியில். அதான் நம்ம கேள்வியை புரிஞ்சுக்கணும். நான் என்ன சரியாக புரிஞ்சுட்டேன்னா நீங்கள் கேளுங்க திருப்பி. ஏன்னா அவர் பாவம் அப்புறாணி பிள்ளை. இங்கே எல்லாத்துக்கும் இந்த கேள்வி இருக்குது, இருந்தாலும் அந்த கேள்விக்கு பதில் தெரியும் மாதிரியே போய் கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் அடுத்ததுன்ற மாதிரி. நம்மகிட்ட இயல்பாக ஒன்று வருது, உங்களை யார் பெத்தா? அவங்கள யார் பெத்தா? அவங்கள யார் பெத்தா? அவங்கள யார் பெத்தா? அவங்கள 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 லொல்லு தானே இது, எந்த முடிவு வரணுமா இல்லையா? அவங்கள ஆதாம் வந்துடலாமா? ஆதாம தேவனை. நம்மளுடைய புத்தி என்னன்னா இப்படியே போயிட்டு தேவன் இருக்கும்போது நிற்க மாட்டேங்கிறோம். அவங்கள யார் படைச்சானிடுறோம். அது தப்பு இல்லை. அவரை ஏன் நம்ம கடவுள்னு சொல்கிறோம்னா, செய்ய முடியாத ஒன்று செஞ்சார், இருக்கிறவராகவே அவங்க இருக்காங்க. நம்ம அவங்க இணையில் அவங்க சர்ரா ஒவ்வொருத்தராக பிறந்தோம், வாங்கடா 3 பேரும், எது உதவியுமே இல்லை, அப்படி இல்லை. அவர்கள் நித்தியத்துக்கு இருந்தார்கள். எத்தனை பேருக்கு இப்போ நான் கரெக்டாக நான் சொல்கிறேன் பாரு, எத்தனை பேருக்கு இன்னும் விளங்கலை, நான் இப்போ விளங்க வைக்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்கலை? அங்கே போவோம், விளங்குவோம். ஓகேவா? ஸோ அதுதான் திருத்துவம். அவ்வளோ அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்கிறாங்க. அப்புறம் இப்போ 3 பேர் பேசிட்டு எவ்வளோதான் ஊர்லேருந்து வந்து பேசினாலும் 4 ஹவர் பேசிட்டு அப்புறம் போய் படுத்துருவீங்களா, குப்புறப்படுத்துருவீங்களே. அவங்களாம் அப்படி இல்லை. இன்னை வரைக்கும் அவங்க கான்வர்சேஷன் என்ன பண்ணி தான் இருக்குது. அப்போனா பார்த்துக்க அது என்ன. ஆகவே தான் அவர் என்ன பண்ணார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நம்ம 3 பேருமே எப்படி இருக்கோம், ஒன்றா இருக்கோம். புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தானே, அவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்களான்னு அவங்கள கட்டி வச்சார். புரியுதா உங்களுக்கு? 3 பேரே நாங்கள் எப்படி இருக்கோம். அப்போ 2 பேர் இருக்கிறது சிரமமா கஷ்டமா? இல்லை, அது வேண்டாம், கணக்கு மட்டும்தான் நான் கேட்குறேன். 3 பேர் நம்மளே எப்படி இருக்கோம்னா 2 பேர் இருக்கிறது அப்படின்னு நம்பி ஓலைக்கூறி பிரியாணி சாப்பிட வச்சார். இன்னைக்கு இந்த சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இப்போ ஒரு நல்ல உதாரணம் சொன்னப்பார், நல்லாயிருக்கும் இது. ஸ்ரீதர் அப்படியே உட்காந்து, கணவன் மனைவி குடும்பம் அமைஞ்சாலே பிரச்சனை தானே தம்பி? இல்லை சும்மா கேட்குறேன் கேள்வி, இல்லை சத்தமாக சொல்லு. இது இப்போ இதுக்கு இவனுக்கு புரியாது, அவளுக்கு புரியாது. ஒரே அதுவும் பிள்ளைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனியாக இருக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பார். இல்லை, தனியாக இருக்கிற வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி பழக்கப்பட்டுட்டோம். அது வேறு, அது இன்னும் உள்ளே போகலை. தனியாக இருக்கிறது தனிமையாக இருக்கிறது வேறு. தனியாக இருக்கிறவங்களாம் தனிமையாக இருக்கிறதாக ஃபீல் பண்ணாமல் இருந்தால் பெட்டர். அது கல்யாணம் பண்ணவொடனே இப்போ எப்படி தான் நம்ம இருக்கோம், எப்படி தான் ஃபீல் பண்ணுறோம். அது வேறு. புரியுதா உங்களுக்கு? அதனால் ஏகப்பட்ட வில்லங்க இருக்கா இல்லையா? இப்போ உன்கிட்ட கேட்குறேன்,
உனக்கு கல்யாணம் பண்ண ஆசை இருக்கா? அப்படியே ஃப்ராங்காக சொல்லணும். இருக்குது. வெகு சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சால் நல்லது தானே இருக்கும். பார்த்தில்ல, அதில் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட துன்பம் இருக்குன்னு பிள்ளை சொன்னாலும் எந்த டிசிஷனில் தான் இருக்குது. அது கல்யாணம் பண்ண மட்டும் சீக்கிரம் பண்ணால் பெட்டர்ன்னு இருக்கும். என்ன நான் சொல்ல வரேன்னா, நல்ல விளைங்க 3 பேரே இவ்வளவு மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். கணவன் தன் மனைவியை பிரிந்து அவர்கள் மாம்சத்தில் ஒன்றாக இருப்பார்கள். அவர்கள் இருவராக இருந்தாலும் ஒன்றாக இருப்பார்கள் ஆதியாமத்தில். ஸோ தயவுசெய்து மறந்துடாதீங்க, நம்ம பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் எங்கே போகுதுன்னா, எப்படி நான் 72 ரட்சிக்கப்பட்டேன்னு விவரம் புரியாமல் பேசினேன். ஆனால் கொஞ்சம் உட்காந்து பார்த்தா 4 வயசுல நான் ஆண்டவர் யாரும் 4 வயசுல இருட்டில் சுடுகாட்டில் போனவன். அப்புறம் யோசித்து பார்க்குறேன், அவர் கருவை கண்டது. அப்புறம் யோசித்து பார்த்தா எபேசியர் 1:3 வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை நினைத்திருந்தார். How blessed is God, what a blessing He is. He is the Father of our Master Jesus Christ, takes us to the high places of blessing in Him long before He laid down earth's foundation. He had us in mind. Even laid down the earth foundation, we are kept His mind. உலகம் எதுவும் தோன்றாதிருக்கும் பொழுது திருத்துவ தேவனாகிய அவர்கள் மனதிலே நாம் இருந்தோம். சபை உனக்கு எனக்கு எப்படி டீச் பண்ணி நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு உள்ளே இறக்கிட்டாங்கன்னா, ஏதேன் தோட்டம்னு சொல்லிட்டாங்க, ஆதாம்னு சொல்லிட்டாங்க. ஏதேன் தோட்டம் இருக்கும்போது பூமி இருந்துச்சு, நட்சத்திரம் இருந்துச்சு, நிலா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, பிளானட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த எபேசியர் 1:3 பரிசுத்த பவுல் ஒரு ரெவலேஷனில் சொல்கிறார் இல்லையா, லாங் பிஃபோர் ஹி லை டவுன் எர்த் ஃபவுண்டேஷன் ஹி ஹேட் அஸ் இன் மைண்ட். பூமி அஸ்திபாரப்படுவதற்கு முன்பதாகவே அவர் மனதில் நாம் இருந்தோன்றார்ல. உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் உன்னுடைய அம்மா அப்பா இல்லை, உன்னுடைய சொந்த ஆரிஜின் உங்கள் கேஸ்ட் இல்லை, ஏதேன் தோட்டம் இல்லை. இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் தி எர்த் அண்ட் ஹெவன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது கூட இல்லை. பிஃபோர் த பிகினிங், அந்த ஆதிக்கு முன்னால் ஒரு இதுவுமே இல்லாமல் 3 பேர் இருக்கும்போது அவங்க மைண்டில் நம்ம வந்து பார்த்தியா, தட் இஸ் அவர் ஆரிஜின். நல்லா புரிஞ்சுக்க, இதுதான் இறங்கணும். கழுத்து அறுக்கிற மாதிரி வந்தாலும் என்ன, எங்கள் அப்பா அம்மா வயிற்றில் பிறக்கும்போது ஆரம்பம் இல்லை, ஏதேன் தோட்டம் ஆரம்பம் இல்லை, ஒரு எதுவுமே இருக்காதப்போ திருத்துவ தேவன் சேகர் கிறிஸ்டபர்னு ஒருத்தர் நினச்சி இந்த குட்டி பையனை கொண்டு வரணும்னு நினச்சார்ல. நான் என் கருவறை என் தாயின் கருவறை இல்லை, திருத்துவ தேவனுடைய மனதில் இருக்கிற மன அறை. நான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன், என்னுடைய ஆரிஜின் அங்கிருந்து புறப்பட்டு. நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் என் வாழ்க்கையில். இந்த ரெவலேஷன் கொஞ்சம் லேட்டாக வெளிப்பாடு வந்துச்சு, இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, அதான் திருப்பி எனக்குன்னு என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் சேலஞ்சஸ் வரும் பொழுதெல்லாம் என் மனசை இது புதுசாக்கி மறந்துடாதீங்க, இயேசு கிறிஸ்து என்று வேறு யார் எதையும் நீங்கள் அறியாதற்க தீர்மானித்தார். இப்போ நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன்.
இப்போது இந்த 3 பேர் இருக்கும் பொழுது சொல்லுங்க, பிதா, இந்த குமாரன் சொல்கிறது எப்போ சொல்கிறோம்? இப்போ சொல்கிறோம். நம்மெல்லாம் பைபிள் படிச்சுட்டு, ஃபுல் பைபிள் படிச்சுட்டு இப்போ சொல்கிறோம் அவர் யாருன்னு. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பது அவர் குமாரன் தான், பிதாவுக்கு. ஆனால் அவருக்கு எப்படி தான் அட்ரஸ் பண்ணாங்க? வார்த்தை. சொல்லுங்கள். வார்த்தை. இங்கே பாரு. In the beginning, God created heavens and earth. The earth was absolutely disorder and inky block inky, darkness, emptiness. God looked there, let there be light. சொல்லுங்க. இப்போ பிதா ஒழுங்கீனமான பூமியை பார்க்குறாரு. பிதாவுக்கு ஒரு பிளான் இருக்குது. இதெல்லாம் இந்த டிஸார்டர்லாம் என்ன பண்ணணும்? ஆர்டர் பண்ணணும். எம்டினஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? ஃபில் வித் ஃப்ரூட்ஃபுல், அதெல்லாம் செய்யணும்னு. அப்படின்னு அவருக்குள்ளே என்ன வந்துடுச்சு? அவருடைய பர்பஸ், நோக்கம். இந்த பூமி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு அவருக்குள்ளே ஒரு பர்பஸ் வந்துடுச்சு. அவருக்குள்ளே என்ன இருக்குது? சொல்லுங்கள். பர்பஸ், நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறாரு. இப்போ லெட் தேர் பி லைட். ஐ மீன் காட் செட் லெட் தேர் பி லைட். திருப்பி சொல்லுங்கள். காட் செட், வெளிச்சம் உண்டாக்குறது என்று சொன்னார். அவர் என்ன பண்ணுறாரா? அப்போ சொன்னார்னா அவர் வாயிலேருந்து என்ன வந்துச்சு? ஸ்ரீதர்வா, பிதாவுக்கு ஒரு பர்பஸ். இது லைட்ஃபுல்லாக இருக்கணும், ஃபங்க்ஷனபிளாக இருக்கணும், நோக்கம். இப்போது இவர் நோக்கத்தை செயல்படுத்தணும். லைட் செயல்படுத்தணும். அது வார்த்தை. நான் கர்த்தர் பேசுகிற மாதிரி வார்த்தை இருக்குல்ல, என்னுடைய பர்பஸை வார்த்தை செயல்படுத்துது. அந்த இடத்துல வார்த்தை வந்துடுது, இவர் செயல்படுத்துகிறார். இவர் செயல்படுத்துகிறாரு. உடனே என்ன வந்துடுச்சு? லைட் வந்துடுச்சு. ஆமென். பிதாவாகிய பர்பஸை வார்த்தை செயல்படுத்துகிறார். வார்த்தை செயல்படுத்துகிறார். எதற்கு செயல்படுத்துகிறாரு? லைட் வரத்துக்கு. இவர் செயலை செஞ்சு முடிச்சுறாரு. லைட் வரதை பரிசுத்த ஆவி கொண்டு வர்றார். ஸோ பார்க்குறதுக்கு இவர் வேற பர்சனாலிட்டி, ஆள் தத்துவம் உள்ளவர். நான் வேற ஆள் தத்துவம் உள்ளவர். ஆவியானவர் வேறு ஆள் தத்துவம் உள்ளவர். இப்படி ஒன்றா நாங்கள் கலந்துருக்கிறனால என் ஆள் தத்துவம் கரைஞ்சி போயிடல, இவர் ஆள் தத்துவம் மறைஞ்சு போயிடல. என்ன கூடி கலந்தாலும் அவங்கவுங்க பர்சனாலிட்டி அவங்களவங்களுக்குள்ளே இருக்குது, ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஆனால் மூன்று நபர்களாக இருந்தாலும் ஒட்டு மொத்தத்தை பக்கம் ஒரே ஆள் தான் அந்த காரியத்தை செய்கிறோம். புரியலையா? இது ட்ரினிட்டி. நல்லா கவனி. இப்போது நான் இது பாரு, நான் ஆதியாமத்தை சொல்கிறேன். இப்போ ஆதியாமத்தையும் விட்டுரு, எதுவுமே உண்டாக்கல. அவங்க 3 பேர் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்களா இல்லையா? அப்போ யார் யார் இருந்தா? பிதா, வார்த்தையாகிய குமாரன், பரவாயில்ல, பரிசுத்த ஆவி இருந்தாங்க. ஆதியில் யார் இருந்தா? வார்த்தை. அல்லது வேறு வாய்ப்பு சொன்னால் குமாரன். யார் இருந்தால்? இப்போ நம்ம சொல்கிற மாதிரி யார் இருந்தால் அந்த காலத்தில்? இப்போ சொல்லுங்கள். இயேசு இருந்தார். இப்போ அவருக்கு இயேசுன்னு பேரிடு. ஓகே தானே? பவுல் சொல்கிறார், நீங்கள் இந்த கிறிஸ்துவை அன்றி இந்த இயேசுவை தவிர வேறொரு இயேசு அறியாது இருக்க தீர்மானித்தேன். உங்கள் கிறிஸ்தவத்தில் ஒரு இயேசு சொல்கிறீங்களே, வந்தார், அதை நான் இல்லைன்னு சொல்ல.
ஆனால் அந்த இயேசு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான். அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு தான், அது கொஞ்சம் தான். ஆனால் ரியல் கிரைஸ்ட் வேற. அதை மட்டும் நீ தெரிஞ்சிருந்தா இன்றைக்கும் உன் லைஃப் தலைகளாக மாறிடும். ஆனால் சபை அதை என்ன பண்ணாமல் விட்டுருச்சு. ஆதி சபை சொல்லிட்டு இருந்துச்சு. இடையில கிபி 300 வருஷத்தில் ரோமா அரசாங்கம் உள்ளே வந்துச்சு. அரசாங்கம் சர்ச்சை, தேங்க்யூ தம்பி, சர்ச்சை வந்து கையில் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறையா சர்ச் ஹிஸ்ட்ரி வந்துருச்சு. ஏகப்பட்ட டாக்ட்ரின் கொள்கை வந்து குழம்பி இன்னைக்கு வேறு மாதிரி இருக்கும். கவனி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த வார்த்தையாக இருந்தார்ல, எதுவுமே உருவாகும் போது இருந்தார்ல, அவரை பற்றி சொல்லிட்டா நல்லா கேட்டு வச்சுக்கிறீங்களா? வி லுக் அட் தி சன். நான் குறித்து வச்சுக்க இங்கில் பேனாவில். கொலோசியர் 1:15. கொலோசியர் 1 வீட்டில் போய் வாசிங்க, இங்கே வாசிக்கணும், குறித்து வச்சுங்க. கொலோசியர் 1:15, 16, 17. ஓகேவா? என்னை பாருங்கள். கொலோசியர் எல்லாம் சொல்கிறேன். கொலோசியர் 1 3 வசனம் தான் சொல்ல போகிறேன். நம்ம முடிச்ச பிரசங்கம் பண்ண போகிறல 3 வசனத்தை அப்படியே வாசிக்க போகிறேன். கொலோசியர் 1 சொல்லுங்கள். கொலோசியர் 1 15, 16, 17 பாருங்கள். அதில் தமிழ்னா நான் வந்து இதில் வாசிக்கிறேன், மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். வி லுக் அட் தி சன், see the God who cannot be seen. இந்த தேவகுமாரனை பார்க்கிறோம், இவரிலே காண முடியாத தேவனையும் பார்க்கிறோம். அது உங்கள் கொலோசியரில் இருக்கிறது தான் நான் மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் உங்களுக்கு என்ன பண்ண டைம் இல்லைன்னு பிள்ளைவா நேராக நான் சொல்லிடுறேன். வி லுக் அட் தி சன் அண்ட் see God's original purpose in everything created. இந்த தேவகுமாரனை பார்க்கிறோம், தேவனுடைய அசல் நோக்கத்தையும் எல்லா படைப்புகளிலும் இந்த தேவகுமாரன் பார்க்குறோம். உங்களுக்கு என்னை பாருங்கள். லுக் அட் திஸ் ஜீசஸ். பவுல் சொல்கிறார், இயேசுவை தவிர வேறு ஒன்று நீங்கள் அறியாதற்கு தீர்மானித்தோம். இப்போ பழக்கமாக சபைகள் சொன்ன இயேசுவை விட்டு நான் கொஞ்சம் வெளியில் வரேன். நான் ஒரு இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது என்ன தெரியுமா? எதுவுமே படைக்காதுக்கு என்பதாக அந்த திருத்துவ தேவன் இருந்தார்கள். அப்போ ஆதியில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த வார்த்தையை நோக்கி பாருங்கள், அல்லது அந்த குமாரனை நோக்கி பாருங்கள். அந்த குமாரனை நோக்கி பாருங்கள். அவர் வந்து நாம் அந்த குமாரனை வார்த்தையாக குமாரனை திருப்பி எப்போ இது நடக்குது? உலகமெல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் இல்லை. ஆமாம், திருப்பி வச்சுங்க. உலகமெல்லாம் படைக்கிறதுக்கு, ஏன்னா இதை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் பிரசங்கம் வேஸ்ட்டாக போயிடும். இதை நான் சொல்கிறதெல்லாம் உலகமெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குமாரனை பார்க்கிறோம். இந்த குமாரனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், தேவன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஆனால் பார்க்கவே முடியாத அந்த தேவனை அந்த குமாரனிலும் நாம் பார்க்கிறோம். டைரக்டாக அந்த தேவனை நாங்கள் பார்க்கல, ஆனால் குமாரனை பார்க்கும்போது எப்படி இருக்காரு? பார்க்க முடியாத தேவனை எப்படி இருக்கார்? பார்க்குற மாதிரி இருக்கார். அது மட்டும் இல்லை, நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய நோக்கம் என்ன, நான் சேகராக பிறந்ததுக்கு என்ன பர்பஸ், என்னென்னமோ ஃபிலாசபி சொல்கிறானுங்க. ஏன் இந்த உலகத்தில் வந்தோம், நம்மளுடைய நோக்கம் என்னென்னமோ சொல்கிறானுங்க. நோக்கத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா உன்னை சாயலில் படைச்சார் இல்லை, அந்த வார்த்தையை நோக்கி பாரு. அந்த வார்த்தையில் குமாரனையும் பார்ப்ப, காணப்படாத தேவனையும் பார்ப்ப. நீ ஏன் இந்த உலகத்தில் பிறந்தங்கிற பர்பஸையும் அதில் பார்ப்பாய். உன்னுடைய பர்பஸ் அந்த வார்த்தையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, we look at the sun and see God's original purpose in everything created. For everything, absolutely everything, above and below, visible and invisible, rank after rank after rank of angels, everything got started in him and finds its purpose in him. என்னுடைய நோக்கத்தை மட்டும் அந்த வார்த்தையில்
பார்த்து தெரிஞ்சிக்கல. தேவதூர்கள் இருக்காங்க, பின்னாடி நிறைய கிரியேஷன்ஸ் வரப்போகுது, நிலா வரப்போகுது. ஹோல் யூனிவர்ஸில் என்னுடைய பர்பஸ் மட்டும் இந்த சன்னில் நான் பார்க்கல. எல்லா சிருஷ்டிக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா? எல்லா பர்பஸும் ஏன் பர்பஸும் எங்கே தான் கண்டுபிடிக்க முடியும்? இந்த வார்த்தையில் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த இயேசுவை தவிர வேறு ஒன்றும் நீங்கள் அறியாது இருக்க தீர்மானித்தேன். சாதாரணம் இல்லைங்க. இந்த மீசை தாடி வச்சுட்டு இப்படியே காலண்டரில் கிடக்கிறாரு. விட்டு அறை வாங்கும் போதெல்லாம் உட்காந்துருந்தாரு. நெவர் 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 நெவர். The Jesus, one who believe me, the incomparable, the God's original purpose. Christ Jesus is the cosmic Christ. Hallelujah. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்னா இந்த காஸ்மிக் கிரைஸ்ட், இந்த உடலுக்குள் வேர்க்கிற இந்த உடலுக்குள் பிழைத்திருக்கிறவர், அண்ட சராசரத்தின் நோக்கத்தையும் தன் கரத்தில் வைத்திருக்கிறவர். இது எனக்கு தெரிஞ்சதுனால தான் யாரும் என்னை கன்வென்ஷன் கூப்பிடலையே. ஒரு பக்கத்து ஊர் கூட என்னை யாரும் ஒரு ஃபாஸ்டிங் பீரியட் கூப்பிடலையே. எங்கேயோ 2 சபையை வச்சு நான் பாட்டு கிடக்கிறேன்னேங்கிற காம்ப்ளெக்ஸும் இல்லை, அவதியும் இல்லை, கில்ட்டி கான்ஷியஸ் இல்லை, பயமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஏன்னா இந்த அட்மாஸ்பியரில் நான் வாழ வரல. உலகமே தோன்றுவதற்கு முன்பதாக ரேங்க் ஆஃப்டர் ரேங்க் ஆஃப்டர் ரேங்க் ஆஃப் ஏஞ்சல்ஸ், விசிபிள் இன்விசிபிள், above, below, principalities, powers, everything, absolutely everything, the whole complete universe knowing itself, purpose in him, that kind of personality is living in me. நம்ம எதை நோக்கி ஃபோக்கஸ் இருக்கணும்னு அதை பண்ணியிருந்தா 24 நையுங்கிற இது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காது, டென்ஷனை கொடுக்காது. அதை விட்டுட்டு இதை பார்த்து தொலைச்சேன்னா மாத்திரையை போட்டுட்டு இருக்க வேண்டியதான். சாவர வரைக்கும் மாத்திரை தான். இப்போயாச்சும் மனம் கொஞ்சம் புரிஞ்சிக்க. அப்படிப்பட்ட கடவுள், அப்படிப்பட்ட இயேசு உனக்குள்ள இருக்கிறார். எல்லாவற்றிலும், நிச்சயமாக எல்லாவற்றிலும், மேலையும் கீழையும் கண்ணுக்கு தெரிகின்ற தெரியாத அனைத்தும் வரிசை வரிசையாக தேவதூர்கள் வரிசையும் அனைத்தும் அவரில் தங்களுடைய துவக்கத்தையும் நோக்கத்தையும் காண்கின்றன. அந்த ஆதியில் இருக்கிற கிறிஸ்துவாகிய வார்த்தைக்குள்ள ஹோல் யூனிவர்ஸ் தன்னுடைய பர்பஸையும் தன்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் அவர்களை தெரிஞ்சுக்கும். 17 He was there. நல்ல கவனிங்க. He was there, வார்த்தை, the word of God. He was there before any of it came into existence and holds it all together right up to this moment. நல்ல கவனி. God's word is there before the beginning. Began the beginning. இந்த உலகம்க்கு ஒரு ஆரம்பம் இருக்கு இல்லையா? இந்த ஆரம்பத்துக்கு முன்னாடியே யார் இருந்தாராம்? இந்த வார்த்தை இருந்தார். இந்த வார்த்தையில் என்னுடைய நோக்கமும் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பமும் மற்ற எல்லா சிருஷ்டிகள் ஏன் இந்த அண்டசராசத்தில் இருக்கிறது என்ற நோக்கமும் அந்த சிருஷ்டிகளுடைய ஆரம்பமும் அவர்களிடத்தில் இருந்தது. எதுவுமே எக்ஸிஸ்டன்ஸ்குள்ளே வரல, எதுவுமே வரல. எதுவுமே வராதப்ப இனிமேல் வரக்கூடிய எல்லா நோக்கங்களும் ஆரம்பமும் அந்த வார்த்தையினிடத்தில் இருந்தது. இந்த வார்த்தை தான் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தது, என்னையும் உன்னையும் சிருஷ்டித்தது. நல்லா கவனி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சபை, பெந்தேகோஸ் சபை சொல்ல மறந்த பாயிண்ட். திஸ் வேர்ட் created the whole universe. Not only the word created the whole world, but this word sustained the things, one who created the whole things.
இந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. சிருஷ்டித்த அத்தனையும் இன்னைய தேதி வரைக்கும் அப்படியே சஸ்டைன் பண்ணி கொண்டிருக்கிறது, ஹோல்டு பண்ணி கொண்டிருப்பது, தாங்கி கொண்டிருப்பது, பிடித்து கொண்டிருப்பது the same word. This Christ I begin to preach, I introduce to you. இந்த இயேசுவை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்தேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு இல்லாட்டி அடுத்த வருஷம் இல்லாட்டியும் இந்த சத்தியத்தை நான் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பேன், ரினியூ பண்ணிட்டு இருப்பேன், இதுக்குன்னே தான் இருப்பேன். உன் கண்ணுக்கு முன்னாடி என் வாழ்க்கையை தலைகளாக இது மாற்றும், மாற்றி தான் தீரும். நான் ஒழுங்கா அதோட நான் கனெக்ட் ஆகி அதனுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா. நல்லா கவனிங்க. நான் இதோடு முடிக்கிறேன். என்ன ஒன்று 2 வார்த்தை இருக்குது தான். இது ஒன்று போகிறோம். அப்போ அடுத்த வாரம் அது கண்டினியூ ஆகும். நல்லா புரிஞ்சுக்க, நான் முடிக்கிறேன். நல்லா கவனிச்சிக்க. இந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சான்? சிருஷ்டித்தது. எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து. சிருஷ்டித்தது. எது எது? மனிதனையும் மிருக ஜீவன்களையும் எல்லாத்தையும் சிருஷ்டித்தது மட்டும் இல்லை, அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னைக்காச்சும் இது டிஸார்டர் ஆகிருக்கா? அந்தரங்கத்தில் இந்த பூமி இவ்வளோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? அதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் தானே இது இருக்குது. எப்படிங்க இது? எனக்கு புரியல. கரெக்டாக சீசன் வருது. சில பேர் நம்ம ஊரில் சொல்லுவானுங்க, என்னங்க முந்தி மாதிரி எல்லாம் சீசன் மாறி மாறி ஆம்பூர் போய் பார்த்தாரு மாறி மாறி வர்றத. மாறி மாறி வந்து நீ செத்தே போயிருப்ப. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வேரியேஷன் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இல்லை போன சீசனுக்கு மழை இந்த ஆமாம், நீ இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி 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 வீடு கட்டிகிட்டு இருந்தேன்னா அப்புறம் எப்படி மழை வரும்? சீசன் தெரியல. நீ சரியில்லை, நீ சரியில்லை. எனக்கெல்லாம் இப்போ தோட்டத்தில் எங்கேயாச்சும் ஒரு சின்ன மரத்தை முறிச்சாலே கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக வெட்டுற காவிரி கணக்கில் அவ்வளோ கோல்டு மாதிரி மணல், எவ்வளோ தண்ணி வந்தாலும் நம்ம பாதுகாப்பாக தாங்குகிற மணல், அதை சுரண்டி சுரண்டி கொண்டு போயிடுற. என்னத்தை சரி, நீ சொத்து சேர்த்து கோடீஸ்வரன் எத்தனை நாள் இருப்ப? நீ யாருக்கு சேர்த்து வைக்கிற? ஏன் இந்த மண்டை குழம்பு மென்டலாக போயிட்ட? நீ உடனே சுத்தம் 1000 நடக்குது, உனக்கு புத்தி வரலையே. நான் மற்ற பெந்த கோசு ஊழியம் வர பேசுகிற சொத்து அது அப்படி நான் பேசவே இல்லை. நீ எல்லாம் எல்லாம் தேவை. அதில் என்னாச்சும் ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்கா? நீ 4 காசு மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்குறியா? கஞ்ச பிசுனாரிய மக்கள் இருக்காங்களே. ஏன்டா இருக்கிறது 100 ரூபாடா, செத்தா போயிடுவோம். ஒருத்தன் வந்து கேட்க கொடுத்துறேன் நீ 100 ரூபா கொடுத்துரு. என்ன போயிருமா? செத்து போயிடுவோம்மா. நம்ம வயிற்றை கட்டி பிடிச்சிட்டு கண்ணீர் விடுறான். 50 ரூபானாலும் அவனுக்கு போதுங்கும் போது அந்த 50 ரூபா கொடுக்கும்போது தழுதழுக்கிறானே, அதை பார்த்து ஐயோ அப்படின்னு உனக்கு இல்லாமல் திருட்டு வேலை பண்ணுறாங்களே மக்கள். ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி மக்கள் காமிச்சா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நீ நினச்சிட்டு இருக்கிற வாங்கிறது எவ்வளவு சுகமோ, கொடுக்கறது அதை விட சுகம், அதை விட சுகம். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிருக்கார்? இந்த எல்லாவற்றையும் தாங்கி கொண்டே அந்த பிதா பரிசுத்த ஆவியானவரோடு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கூலாவி கொண்டிருக்கிறார். அங்கே சொல்கிறேன் நான், அதை சொல்கிறேன் நான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? இந்த மாதிரி கிறிஸ்துவ கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? பாலு ஏறுகின்றா தள்ளாடி, இவர் தவழ்ந்து மேலே போகிறதுக்குள்ள வருஷம் 30,000 போல் இருக்குது. இதுக்கு மூக்க சிந்துற அழுவுங்க எல்லாம் ப்ரெட்டு கொடுக்கும்போது.
எதை நினச்சி அழுவுதுன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இவர் தள்ளாடுறதுக்கு அழுவுதா, வீட்டில் போய் மொத்து பூசம் வாங்குறது அழுவுதான்னு தெரில எனக்கு. ஒவ்வொருத்தரும் அழுகிறத நம்பிடாதங்க, அழுகிறதுக்கு உள்ள வேறு காரணம் இருக்கும். இன்னும் ஞாபகம் இருக்குது, பாட்டி இறந்துட்டாங்க. நான் சின்ன பையன், நான் சொன்னேன்ல அந்த சுடுகாட்டில் நடந்து போனேன். 2 வருஷம் கழிச்சு 5-6 வயசு. எல்லாம் அழுவுதுங்க சைனியாரபுரத்தில். ஒரு பெரிய அத்தைக்கு தான் வெயிட் பண்ணுறோம். அவங்க தான் பெரியவங்க, பெரிய அத்தை. அவங்க வந்த உடனே அந்த இருக்கிற இடமே அழுவுது. வந்து இந்த கட்டி பிடிச்சி இப்படி பால் டான்ஸ் மாதிரி ஆடுவாங்கள்ல, அதில் என்னன்னா இவங்க அழுகுறாங்க. நான் அத்தைன்னா என்னை கண்டுக்கவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஒரு 5 பேர் இப்படி ஆடும்போது நான் உள்ள கேப்பில் புந்து நான் நடுவில் நிற்கிறேன். ஏன்னா அத்தையை பார்க்கணுங்கிறதுக்காண்டி. அதுவும் பார்த்துக்கிட்டே அழுவுது. இப்படியே அழுதுகிட்டு ஒரு 2 நிமிஷம் முடிச்சேன். விட்டுட்டாங்க. என் செருப்பை பாருங்கடி, அவளை தூக்கிட்டு போகிறான்னுச்சு. கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இன்னும் என்னால் மறக்க முடியல. இப்போ ஒரு கட்டம் வந்துருச்சு. உலகம் உண்டாயிருச்சு, ஆதாம் விழுந்துட்டான், ரோம அரசாங்கம் எல்லாமே வந்துருச்சு. இப்போது ஒரு ரட்சகர் இந்த பூமிக்கு தேவை. ஆமென். காலம் நிறைவேறும் பொழுது தேவன் தன் குமாரனை நல்ல கவனி. கிளைமாக்ஸ் இங்கே எத்தனை பேர் சேரை விட்டு கீழே விழ போகிறீங்க அப்படிதான் நினச்சிக்கிறேன். சில பேர் ஓ அப்படின்னு சொல்லி சில பேர் விழுகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறேன். சில பேர் ஏஞ்சி கை தட்டுற மாதிரி கற்பனை பண்ணுறேன். சில பேர் குதித்து இந்த இடத்துல ஓடுற மாதிரி கற்பனை பண்ணுறேன். சில பேர் பம்புற மாதிரி சுற்றுற மாதிரி இப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு இதை நான் சொல்ல போகிறேன். ஆனால் அதுவும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். அப்படியும் நடக்கும். அப்படி நடக்காமல் பார்த்தா நீங்கள் அப்போ என்ன அதுக்குன்ற மாதிரி சொல்கிற மாதிரியும் நடக்கும் அது. ஆனால் இங்கே என்ன ரியாக்ஷனோ அது முக்கியம் இல்லை. நான் எதில் கொந்தளிக்கிறோம் அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், அவ்வளோதான் முக்கியம். இப்படி இருக்கும் பொழுது நல்லா பண்ணி ஒன்று புரியறதுக்கு பேசுகிறேன். அந்த வார்த்தை இன்கார்னேஷன், மனிதனாய் இயேசு என்ற பெயரிட்டு பூமியில் பிறக்கணும். அப்போ அந்த 3 பேருடைய கான்ஃபரன்ஸில் வார்த்தை சொல்கிறார், என்னை அனுப்பும். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என்னை அனுப்பும். இப்போ சொல்கிறவர் யார்? அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? வார்த்தை. அவருடைய வேல்யூ என்ன? கடவுள். வார்த்தைங்களா அவருடைய நேம். அவர் என்ன வேல்யூவில் இது வரைக்கும் பேசுகிறேன்னு? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி இப்போ என்னவா ஆக போகிறாரு? மனுஷனாக ஆக போகிறார். நல்லா கவனிக்க. அந்த வார்த்தை சரீரமானதுன்னு பைபிளில் போடல. ஆந்த்ரோபாலஜின்னு போடல. சாரி, மனிதனுங்கிறது கிரீக்கில் ஆந்த்ரோபாலஜி, ஆந்த்ரோபால். மனிதனானார்னு போடல பைபிளில். அதே போல் அவர் சோமா சரீரமானார்னு போடல. மாம்சமானார்னு என்ன? உலகத்தில் கேவலமாக கேடு கட்டி இதுக்கு மேலே எவனும் இவ்வளவு சாக்கடையாக வாழ முடியாதுன்னு ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்க. அவன் புத்தி அவனுடைய எல்லாம் எப்படி இருக்கும்? அந்த மாம்சம் எடுத்து வந்தார். இந்த இயேசுவை தவிர வேற ஒன்று நீங்கள் அறியாத கத்தில். என் ஒய்ஃபுக்கிட்ட போய் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். காரி துப்புற மூஞ்சில், அல்லது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், தலையில் அடிச்சுக்கிறீங்க, இவ்வளோ கேவலமாக நின்றீங்க. ஆமாம், அது எனக்கு ஏன்னு புரியல. அப்படி ஒரு மாம்சம். நீ காரி துப்பி
தலையில் அடித்து கொண்ட அந்த மாம்சத்தோடு நான் வாழ்கிறேன். இவ்வளவு கேடுகட்ட மாம்சம் உள்ளவங்கிட்ட கடவுள் இருக்க மாட்டாருன்னு சொல்கிறதுக்கு அவர் வரல. இவ்வளவு மாம்சத்திலும் கவலைப்படாத உன் அப்பா உள்ள இருக்காருன்னு காமிக்க வரணும் வந்தவர். Hallelujah! I roaring this truth. I proclaim this truth. This is the cosmic Christ. This Christ liveth in me. I am very proud about preaching this Christ. Hallelujah. 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 இப்படிப்பட்ட மோசமான அந்த மாம்சத்தை எடுத்து என்ன பண்ண போறார்? வந்தாரா வரலையா? நல்ல கவனி, நல்ல கவனி. மாம்சம் எடுப்பதற்கு முன்பதாக படைத்ததை எல்லாம் ஹோல்டு பண்ணி சஸ்டைன் பண்ணிட்டு இருந்தார்ல. மாம்சம் எடுத்த பின்பும் அவர் படைத்ததை சஸ்டைன் பண்ணி கொண்டுதான் மாம்ச வாழ்க்கை வாழ்ந்தார். யாக்கோப்பின் கிணற்றில் களைப்படைஞ்சவரும் உட்கார்ந்து இருந்தார்ல, களைச்சார், டயர்டு. அப்பாவும் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறவராகத்தான் இருந்தார். ஒருத்தன் கன்னத்தில் அரைஞ்சி பெரிய தீர்க்கதரிசியம்ல சொல்லு, யார் அரைஞ்சா? அப்பாவும் தாங்கி கொண்டுதான் அந்த அறை வாங்கினார். திருத்துவ தேவன் சிருஷ்டித்ததையும் சஸ்டைன் பண்ணதையும் மாம்சத்தில் வந்ததனால் அது இன்னொருத்தட்ட பொறுப்பை கொடுத்துடல. இந்த மாம்சம் எவ்வளோ திருக்கு முறுக்கு பண்ணாலும் சஸ்டைன் பண்ணிக்கொண்டே பிதாவிடத்தில் திரும்பி வளைந்து போன மாம்சத்தை பிதாவோட உறவில் நிமிர்த்தி வாழ்ந்தாரே, அந்த கிறிஸ்துவை தவிர வேற ஒருவரையும் அறியாதிருக்க தீர்மானித்தேன். Jesus, my Redeemer, my Savior, my gospel is Christ. இன்னும் 2-3 வசனம் இருக்கு, டைம் இல்லை. இந்த ஒரு வசனம் போகிறோம். இப்போ சொல்லு, உன் மேலே எவ்வளவு லவ் இருந்தா உன் அந்தரங்கம் மறைக்கப்பட்ட உனக்கே பிடிக்காத அந்த மாம்சம் அந்த பலவீனத்தை எடுத்துட்டு பிறந்திருப்பார். ஏன் நான் ஒன்றும் கவலைப்படுறாத, பயந்துடாத. இது இப்படி இருக்கிறதுனால கடவுள் உங்ககிட்ட இல்லைன்னு எல்லாம் போச்சுட்டாங்க. இல்லை, இந்த இருட்டிலையும் இந்த சாக்கடையிலையும் உன் அப்பாவை பார்க்க முடியும் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு மானிட அவதாரம் எடுத்து வந்தவர். Love my Jesus. I love my Jesus. என்னுடைய சகல பாவங்களும் என்னுடைய சகல கஷ்டமான பலவீனங்களும் இப்படி ஒரு இயேசுவை சரியான வீவில் பார்க்க 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 நெருப்பில் வைத்த தங்கத்தில் இருக்கிற களிம்பு உருகுவது போல அவைகளெல்லாம் என்னை அறியாமலே உருகி அங்கங்கு உருகின இடத்தில் மகிமை பிரகாசிக்கிறது. அந்தரங்க பாவம் என்பது, அடிமைத்தன பாவம் என்பது அடிச்சுக்கிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணி வர்றதில்லை. பார்க்க வேண்டிய கோணத்தில் பார்த்து அவரோடு வைக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப்பை வைத்து கனெக்டடாக இருக்க வேண்டியது கனெக்ஷனாக இருந்து இரவு தூங்கி பகலில் விழித்து சாதாரணமாக நீ நடந்து கொண்டிருந்தாலே போக 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 அவைகள் எல்லாம் கம்பளி பூச்சி வண்ணத்து பூச்சி ஆகிறது போல, ஒரு மெட்டபார்சிஸ் வருவது போல ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். மனம் புதிதாக புதிதாக மகிமை வெளிப்படும். மரணம் கூட மரணித்து ஜீவன் வெளிப்படும்.
வயோதிகம் செத்து வாலிபம் வெளிப்படும். ஹார்மோன் சில நாள் தோலெல்லாம் வெளுத்து போய் சுருங்கின தோள்கள் செல்கள் பூந்து அது அழிந்து 30 வயது தோள்களால் உன்னை வெளிப்படுத்தப்படும். அது எப்போ? இந்த கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றை நீங்கள் அறியாது இருக்கா? நான் திரும்ப அல்லேலூயா. 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 நான் நேற்று தான் யோசித்தேன், அப்போ யோசிக்கக்கூடாது, அப்படி யோசித்தேன். சொந்தம்னு சொல்லிக்கொள்ள, பந்தம் ரிலேஷன் சொல்லிக்கொள்ள எனக்கு நான் வாழ்க்கை குட்டி பையன் ஆரம்பிக்கும்போது இன்றைக்கி சொந்தம்னு சொல்லிக்கிறது இந்த ஒரு இரத்த ரீதியாக அவங்கள தவிர கிட்டத்தட்ட என் சைடில் எந்த சொந்தமும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு எண்ணமும் ஏக்கமும் எனக்கு வரவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. ரொம்ப நாள் யோசித்தேன், எப்படி நம்மளால் அப்படி இவ்வளோ வருஷம் கடந்து வர முடியுது. நல்ல வேளை இந்த திருத்துவ சத்தியத்தையும், அவர் என் அப்பா, அவர் என் மூத்த அண்ணன், எங்கள் அம்மா பரிசுத்த ஆவிங்கிறதையும் கொஞ்சம் சமீப காலமாக அந்த சத்தியமெல்லாம் நான் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு விட்டு அப்படியே என்னை அறியாமலே வாழ்க்கை வாழும்போது அது எந்த ஏக்கம் எண்ணமும் இல்லாமல் போனது காரணம் சரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால நான் சாட்சி சொல்கிறேன். சமீபத்தில் கூட ரொம்ப நம்பிக்கையாக இருந்ததில் இன்னும் நல்ல பிள்ளைங்க, என்னை உயிருக்கு உயிரை நேச பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி போயிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஒரு ஊழியனுக்கு ஒரு பெரிய வலி என்னென்னா, பல வருஷமாக பிள்ளைங்கன்னு வளர்த்தவங்களாம் ஏதோ ஒரு காரணத்தில் அஃபண்ட் ஆகி போயிடுறாங்களே, அது ரொம்ப மோசமான ஒரு வலி அது. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட என்னை க்ளோஸில் பார்த்தவங்களாம் சொல்லுது நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி பாஸ்டர் அதை அப்படி தூக்கி போட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு அந்த மாதிரி நடந்த சம்பவம் கூட உங்களுக்கு இல்லையே, எப்படி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த திரியேக தேவனுடைய உறவு, இந்த திரியேக தேவனுடைய இந்த உறவு, அவர் அறிகிற அறிவு, அதுதான் நான் நினைக்கிறேன். எல்லாரையும் சொல்லி கண்களை போடுவோம். கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மானு சொல்லணும். கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மானு சொல்லணும். தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் பார்த்தா என்னப்பா டெம்போ உம்மா அப்பா இன்னும் ஃபாஸ்ட் போய் டெம்போ இருமா, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். பாருங்க,
தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்ம அம்மான்னு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண. அப்பான்னு கூப்பிடு, உம்ம அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. உம்ம அப்பான்னு கூப்பிடவா, உம்ம அம்மான்னு பாருங்க, நல்லா பாருங்க. இதை ராகத்துக்கு பாடல, இல்லை மெக்சிகன்னு பாடல. நம்ம இது வரைக்கும் எதை பார்க்குறோம்? திருத்துவ தேவனை பார்க்குறோம். அங்கே பரிசுத்தாவி அம்மா இருக்கு, மூத்த அண்ணனாகிய இயேசு இருக்காரு, நம்முடைய அப்பா இருக்காரு. நான் நிஜமா சொல்றேன், அவரு நடுவில் தான் இந்த சபை இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை சுற்றிலும் அந்த திருத்துவ தேவன் அப்பா அம்மா அண்ணன் நம்ம சூழ்ந்து இருக்காங்க. அவங்களோட நான் கொஞ்சிறேன், கொலாவறேன். நீ கண்ணை மூடி கொஞ்சம் கொஞ்சமாவா அவர்களை நீ தரிசிப்பா. இப்பொழுது எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணீரை தொடச்சது பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கண்ணீரை தொடச்சதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மா அம்மான்னு சொல்லணும். உங்க இறக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மா அப்பான்னு சொல்லணும். உன்னை அப்பான்னு கூப்பிடுத்த ஆசை அம்மான்னு சொல்லணும். எங்கள் அப்பா கூட போயிட்டாங்கப்பா, என்னை பெத்தவ கூட போயிட்டாப்பா, எல்லாம் போயிட்டாங்கப்பா. மிச்சம் நான் மட்டும் இருக்கிறேன். இதிலிருந்தே தெரியுது என் ஆரிஜன் அவங்க கிட்ட இருந்து இல்லை, என்றைக்கும் இருக்கிறவராகிய டேடி உங்ககிட்ட இருந்து என்னுடைய ஆரிஜன் புறப்பட்டு வந்திருக்கிறது. குராஷதரா பாபா பாதி அங்க பாலாரா. எவ்வளவு அன்பு, எவ்வளவு அன்பு. Jesus Christ is the creator. From right now until this time, not only my Christ is creator, but he is a sustainer. Jesus Christ uphold everything, visible and invisible, above and below, principalities, everything. He sustain. இன்றைய தேதியில், இந்த நிமிஷத்தில், இந்த வினாடியில் எங்களை நீர்தான் தாங்கிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். தாங்கிக் கொண்டிருக்கிறீர். விழாதபடி, விழுந்து விடாதபடி, எந்த குறையும் வந்து விடாதபடி, எந்த காய்ச்சல் தலைவலி வந்து விடாதபாடு, எந்த ஜலதோஷம் வந்து விடாதபாடு நீர் எங்களை இப்பொழுது சிருஷ்டித்தது மட்டுமல்ல, என்னை மட்டுமல்ல, என் குடும்பம், என் பிள்ளைகள் படுகிற அவதி, என் பிள்ளைகள் படுகிற கஷ்டம், அவர்களை எல்லாம் நீர் எங்களோடு சேர்த்து தாங்கிக் கொண்டிருக்கிறீர். என்னை பார், இந்த சபை விட்டு போகும்போது
இந்த சர்வீஸ் கிட்ட போகும்போது நான் சொல்ற இயேசுவை கூட்டிட்டு போ, நான் உனக்கு அறிவித்த ரட்சகரை கூட்டிக் கொண்டு போ. அவர் சின்ன இயேசு இல்லை, அண்ட சராசர சிருஷ்டித்தவர், அவைகளெல்லாம் தாங்குகிறவர். அவர் உனக்குள் வந்து அமர்ந்திருக்கிறார். That gospel Christ is liveth in you. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை எடுத்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, என் பிதாவாகிய அப்பாவின் நிபந்தனையற்ற அன்பு, என் தாய் என் அம்மாவாகிய தூய ஆவியின் அந்யோன்யம், ஐக்கியம், அருகாமை, அன்பு, பாசம், இணைப்பு, நிம்மதி, சுகம் உங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பரியந்தம்